செட்டிங் தெரியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவன நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய மகத்துவமான சத்தியங்களையும் பிரமாணங்களையும் கற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்லதொரு வாய்ப்பை தந்து வருகிறார். அதற்காக மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளையும் துதிகளையும் பிதாவாகிய தேவனுக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டத்துக்கு தொகு ஜெபமாக அன்பு சகோதரர் தாம்சன் அவர்கள் நம்முடைய ஜெபத்திலே வழிநடத்துவார். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வீட்டிருந்து பூமியில் உள்ள உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிற மெய் தகப்பனே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளை எங்களுக்கு காண கிருபை செய்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து இந்த நேரத்திலும் பாதபடியாகிய பூமியிலிருந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டின கிருபைக்காக உம்முடைய நேசகுமாரன் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் நீர் கொடுக்க போகிற ஆகாரத்திற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எங்களுக்கு தாருமப்பா. சத்தியத்தை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதை நாங்கள் இருதயமாக பழையிலே நிர்ணயித்து அதற்கேற்ற கிரியைகளை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி உமக்கும் உம்முடைய குமாரனுக்கும் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வந்து சேர நீர் தாமே கிருபை பாராட்டும் தகப்பனே. காலம் கடைசி என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீரப்பா. அதை உணர்ந்த பிள்ளைகளாய் இருந்து எங்களுக்குரியதான பங்கை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாதபடி எங்கள் ஓட்டம் கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஓடி முடிக்க நீர் தாமே கிருபை பாராட்டும் அப்பா. இந்த கூடுகையை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு கட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தும் தகப்பனே. செய்து கொடுக்கிற தாசனை மறைத்து உம்முடைய வார்த்தையை வளர்த்தும் அதை கேட்கிற காதுகளையும் உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தந்தரல வேண்டுமாயும் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல தகப்பனே, தயவுள்ள உங்களுடைய மேலான சித்தத்தின்படி தந்தரல வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் அன்பின் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்தியத்தை விசேஷமாக பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கூட இந்த நாளும் 4 தூதர்கள் கொரோனா வைரஸ் என்ற தலைப்பின் கீழே விசேஷமான செய்தியை அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ் அவர்கள் நம் மத்தியிலே வழங்குவார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நாளுக்கு உண்டான வாழ்த்துதல்கள். தேவன் நம் மீது வைத்த அளவற்ற கிருபை நிமித்தமாக நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளையும் விசேஷமாக கூட்டி கொடுத்து அந்த ஒவ்வொரு நாளிலும் விசேஷமான சத்தியங்களை நாம் பார்க்கும்படியாகவும் கிருபை தந்திருக்கிறார். ஒவ்வொரு சகோதரர் மூலமாக கேட்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக இருப்பது என்பதை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். மீண்டுமாக தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேத பாடத்திற்குள் நாம் கடந்து செல்லலாம். சப்ஜெக்டுடைய தலைப்பு ஏற்கனவே சகோதரர் சொல்லிட்டாரு, 4 தூதர்களும் கொரோனா வைரஸும் அப்படிங்கிற தலைப்பு. ஒரு சின்ன தடங்கள், மறுபடியும் தலைப்பு சொல்லிடுறேன். 4 தூதர்களும் கொரோனா வைரஸும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே
ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பைபிள் இருந்து சில காரியங்கள் மூலம் நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம தீர்க்க தரிசனத்தில் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் தீர்க்க தரிசனங்களுடைய தாக்கம் இந்த சப்ஜெக்டுக்குள்ள, இந்த தலைப்புக்குள்ள இருக்கிறத நம்ம வந்து கவனிக்கலாம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம். அப்புறம் 4 தூதர்கள்லாம் யாருன்னு பார்க்கலாம். அப்புறம் 4 தூதர்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இந்த 4 தூதர்களுக்கும் கொரோனா வைரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கொரோனா வைரஸை இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்காங்களா? நமக்கு முந்தின ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்காங்க. எங்கே பார்த்தாங்க? கொரோனா வைரஸுங்கிற நோயை இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்களான்னு சொல்லி கேட்டேன். பார்த்ததே கிடையாது. அதை முற்றிலும் கண்டு கழிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா நமக்கு தான், அதோடைய தாக்கத்தை. அப்போ ஒரு கேள்வி வந்து புதுசாக இந்த பீரியடில் நமக்கு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரும் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய கொள்ளை நோய்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. பைபிளே ரெக்கார்டும் இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இது என்ன, இது ஏன் வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துடைய மனசுக்குள்ள இருக்கு. இன்னும் சத்தியம் தெரிந்த பிள்ளைகள் மனசுக்குள்ள, தேவன் யாருன்னு தெரிந்த பிள்ளைகளுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. இந்த கொரோனா வைரஸை அனுமதிச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுலேருந்து போனால் தான் கரெக்டாக இருக்கும். கொரோனா வைரஸ் அப்படிங்கிற இந்த நோயை நான் கேட்குற கேள்வியிலேயே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். அனுமதித்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்ட நம்முடைய பதில் கண்டிப்பாக யார் தாங்க? தேவன் தான். ஸோ தேவன் போய் இப்போ நம்ம மற்றவங்க கூட சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஆஃபீஸில் போய் இந்த கொரோனா வைரஸ் அனுமதிச்சது யாருங்க? எங்கள் தேவன் தான் தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? ஒரேடியே குவாரண்டைன் பண்ணிடுவாங்க நம்மளை. நீ ஆஃபீஸ்க்கு இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி குவாரண்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதை தேவன் தான் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு நம்ம எங்கே விடை கண்டுபிடிக்கலாம்னா, கண்டிப்பாக தேவன் வந்து கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனுஷனுக்கு நடக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிருக்காரு. எப்போ தீர்மானிச்சார் அப்படின்னா, முதல் தேவனால் பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட மனுஷனாகிய ஆதாம் பாவம் செஞ்சு அவர் வந்து பாவத்தில் விழுந்து தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை தன் வாழ்க்கையில் தானே எடுத்து தனக்கு அப்ளை பண்ணும்போது அந்த தீர்க்க தரிசனத்துடைய விடை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் பூமியில் மனுஷனா பிறந்த எல்லாரும் இதை அனுபவிச்சுதாகணும் அப்படிங்கிறத தெளிவாக பைபிள் சொல்லுது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, இப்ப யாரை நோக்கி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம ஆதாமுடைய சந்ததியை நோக்கி, நம்மளை நோக்கி தான். ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, முதல் பையனா நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, நமக்கு தெரிஞ்ச விஷயம், புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும்? உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பூமியை தேவனை என்ன பண்ணிருக்காருங்க? சபிச்சிருக்காரு. அப்படின்னா பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், சாபத்துக்குரிய விஷயம் கண்டிப்பா என்ன ஆகுங்க? நடக்குங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அந்த சாபத்தோடு இருக்கக்கூடிய பூமியில நீ எப்படி இருப்பீன்னா, வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். வருத்தத்தோட அதோடைய பலனை என்ன பண்ணுவ? சாப்பிடு. உனக்கு பலன் கிடைக்கும் பூமியில. ஆனா அந்த பலன் எப்படி கிடைக்கும் பாத்தீங்கன்னா, வருத்தத்தோட தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவன் தீர்மானிச்சார். அந்த வருத்தத்துடைய ஒரு பலனை தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். கொரோனா வைரஸ் அப்படின்னு கூட இதை எடுத்துக்கலாம், இந்த டாபிக் கூட எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயத்துல பைபிள்ல வந்து இதெல்லாம் வரும்னு தெரிஞ்ச ஒரு ஞானி ஒரு பாடல் பாடும்போது கூட என்ன சொல்லிட்டாருன்னா, மனுஷனுடைய வாழ்க்கை எப்போ இப்படித்தான் இருக்கிட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருங்கிறதுல மாற்றம் இல்லை, ஏன்னா அனுமதிச்சது தேவன் தான் அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கார். வாசிக்கலாம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் என்ன ஆயிடுவான்? சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். என்ன அடைகிறான்? நோயும் அடைகிறான். அதே சமயத்தில் என்ன அடைகிறான்? துன்பம். திருப்பி சொல்லுங்க. என்ன அடைகிறான்? நோயும் அடைகிறான். அதே சமயம் என்ன அடைகிறான்? துன்பம். இது கரெக்டா கொரோனாக்கு சூட் ஆகுமா? கொரோனாங்கிறது ஒரு நோய். என்ன நோய்? கொள்ளை நோய். மனுஷனுக்கு அதனால என்ன வந்திருக்கு? இப்ப துன்பம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு லீவு வந்து இன்பம் வந்திருக்கு. அது அப்புறம் பார்க்கலாம் கடைசியா. ஆனா கண்டிப்பா மனுஷனுக்கு என்னதான் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நோயும் துன்பமும் அடைகிறான்னா, முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த சப்ஜெக்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா தேவன் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த ஒரு கொரோனா வைரஸ்க்கு என்ன கொடுத்திருக்காருங்க? அனுமதி கொடுத்திருக்காரு. சோ இப்ப இந்த விஷயத்தை எப்படி பாக்குறது? கொரோனாவை எப்படி பாக்குறது? கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பூமியில வந்த மிகப்பெரிய நோய்களை பூரா லிஸ்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பூமியில வந்த நோய்களை பூரா லிஸ்ட் பண்ணலாம்.
அந்த நோய்கள்ல எத்தனை பேர் இறந்தாங்கன்னு லிஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அது எல்லாத்த விட கொரோனா பெருசா சிறுசான்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த பிக்சர்ல உங்களுக்கு வந்திருக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுல ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய்க்கு பேர் பிளாக் டெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் டெத்னா என்ன சொல்ல தமிழ்ல? பிளேக் நோய் அப்படின்னு நம்ம பேர் வச்சிருப்போம் பின்னாடிலாம். பிளாக் டெத் அப்படிங்கிற டெத்தை 13ஆம் நூற்றாண்டுல 200 மில்லியன் பீப்புளை சாகடிச்சிருக்கு. எத்தனை மில்லியன்? 200 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. 200 மில்லியன்ங்கிறத நம்முடைய பாஷையில் சொன்னா 70 கோடியா? 20 கோடி பேர். அப்ப 20 கோடி பேர் 13ஆம் நூற்றாண்டுல என்ன இருக்காங்க? செத்து போயிருக்காங்க ஒரு நோயில. அது ஒரு கொள்ளை நோய் தான். கரெக்டா? கொரோனா வைரஸ் இதுக்கெல்லாம் பக்கத்துல நெருங்கவே முடியாது. அவ்வளவு பெரிய சாதனை எல்லாம் பண்ணிருக்கு பிளாக் டெத். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல நான் மார்க் பண்ற பாருங்க. 15ஆம் நூற்றாண்டுல ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய், பெரிய மைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுக்கு தடுப்பூசி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால தப்பிச்சோம், நமக்கெல்லாம் வர்றதில்லை. ஆனா ஒரு காலத்துல இந்த நோய் வந்தா டெத் தான் கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு நோய் பரவி எல்லாருக்கும் மனிதர்களுக்கு பரவி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல 56 மில்லியன் பேர் செத்துருக்காங்க. 56 மில்லியன் எத்தனை கணக்கில் சொல்ல நமக்கு? எத்தனை கோடி? 5.6 crores ஆஃப் பீப்புள் செத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5.6 crores. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் ஃப்ளூ, ஸ்பெயின்ல ஒரு நோய். அது எப்போ வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு, நம்ம கொஞ்சம் முன்னாடி 19ஆம் நூற்றாண்டுல வந்த இந்த நோயில உலகம் முழுக்க பரவனாலும் செத்துப்போன ஜனங்களுடைய எண்ணிக்கை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 50 மில்லியன். கரெக்டா அப்ராக்சிமேட்டா அது போட்டிருக்காங்க. 40 to 50 மில்லியன் எத்தனை எடுத்துக்கலாம்? 4 to 5 கோடி பேர் பாதிக்கப்படல, 4 to 5 கோடி பேர் என்ன இருக்காங்க? செத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா த பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன், இது முதல் 5ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவத்தை கோட் பண்ணியிருக்காங்க. அதுல எத்தனை பேர் செத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 30 to 50 மில்லியன் பீப்புள் செத்துருக்காங்க. ஜஸ்டினியன் பிளேக் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோயினால செத்து போன எண்ணிக்கை 3 to 5 கோடி. சரிங்களா? இப்போ கொரோனா வைரஸ் பெருசா, இதெல்லாம் பெருசா? எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம்? கொரோனா வைரஸ்ல எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க மொத்தம் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டுங்களா? ஸோ உலகம் முழுக்க கொரோனா வைரஸ் இருக்கு. அந்த கொரோனா வைரஸை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் போட்டிருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் காலத்துல 11.8 மில்லியன் ஒரு நம்பர் இருக்கு. அது என்னது? கன்ஃபார்ம்டு கேசஸ். இது முந்தானத்து வரைக்கும் உலகத்துல கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள், நாட் டெத், பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேருங்க? 11.8 மில்லியன். எவ்வளவு சொல்லலாம்? 1.18 அவ்வளவுதான் சொல்ல முடியும். கரெக்டா புரிச்சவங்களுக்கு? அடுத்தது எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க? 5 கோடி பேர். எவ்வளவு பேர் கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, 544K. நாட் எம், எம்னா மில்லியன், கேன்னா 1000 இல்லையா? அப்ப 544,000 எத்தனை பேருங்க? 5.4 lakhs ஆஃப் பீப்புள் டைடு இந்த நோயினால. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிலாம் எண்ணிக்கை அதிகமா இருக்கு நமக்கு. அந்த நான் போட்டிருக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் செத்து போனவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டிருப்பாங்க கீழே, ப்ளஸ் 3419 பேர் ஒரே நாளாக செத்துருக்காங்க இந்த நோயினால. சரி, எப்படித்தான் செத்து போனாலும் சரி, இந்த நோய்களுக்கெல்லாம் நடுவில் கொண்டு போய் இந்த கொரோனா வைரஸுங்கிற ஜாபமான வச்சா கொரோனா வைரஸ் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கோடிக்கணக்கில் செத்து போன ஜனங்கள் மத்தியில் வெறும் 5 லட்சம், அதுங்கிறது அது ஒரு பெரிய நம்பர் கூட கிடையாது. அவ்வளோ ஜனங்கள் என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா செத்து போயிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கா? 5 லட்சங்கிற நம்பரு? 5 லட்சம் பெருசா தெரியுது உங்களுக்கு இல்லையா? 5.4 லட்சம் பேர் மட்டும்தான் இதுல இறந்திருக்காங்க. ஆனா பிளேக் டெத், ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்துவதை விட ஒரு அதிகமான பாதிப்பை கொரோனா வைரஸ் உலகத்துக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. திருப்பி சொல்லட்டுமா? என்னதான் செத்து போனவங்க எண்ணிக்கை பல மடங்கு இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளை நோய்களோட கம்மியா இருந்தாலும் கொரோனா வைரஸ் அதிகமான ஜனங்களை கொள்ளை கொண்டு போகாட்டி கூட கம்பேரிட்டிவ்லி பாதிப்புன்னு எடுத்தோம்னா உலகத்துக்குள்ள கொரோனா வைரஸால தான் அதிகம் பாதிப்பு. ரைட் ஆர் ராங் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த கொரோனா வைரஸ்ல இறந்து போனவங்க தான் பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாது. அப்ப இந்த கொரோனா வைரஸ் இறந்து போறதுக்காக வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கொரோனா வைரஸ் மக்களை கொள்ளை கொண்டு போறதுக்காக வரல. அப்ப வேற ஏதோ ஒரு பர்பஸ் தேவன் அனுமதிச்சிருக்காரு. அந்த பர்பஸ்க்காக இப்ப கொரோனா வைரஸ் வந்திருக்கு. தட் இஸ் கால்ட் சம்திங். புரியுதா உங்களுக்கு? அப்ப சம்திங் இதுக்குள்ள இருக்கு. அந்த சம்திங் கண்டிப்பா எண்ணிக்கை கிடையாது, வேற ஏதோ ஒரு விஷயத்த தேவன் இந்த கொரோனா வைரஸ்க்குள்ள வச்சிருக்காரு. இது கொரோனா வைரஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். கிளியரா? அடுத்தது இந்த சப்ஜெக்டுடைய தலைப்பு என்ன? 4 தூதர்களும் கொரோனா வைரஸ். இப்ப எதை பத்தி படிச்சாச்சு? கொரோனா பத்தி படிச்சாச்சு. அடுத்து எதை பத்தி படிக்கணும்? 4 தூதர்கள். சோ 4 தூதர்களை படிக்க முன்னாடி தூதர்கள் யாருன்னு கிளியர் ஆயிக்கலாம், அப்புறம் சப்ஜெக்ட்ல போலாம். சரிங்களா? சோ தூதர்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்தா நிறைய இடத்துல இருக்கு. பைபிள்ல முக்கியமா அதிகமா வர்றது வெளிப்படுத்தின விசேஷம். தூதர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்தா
அந்த தூதர்கள் யாரை குறிக்கும் நம்ம படிச்சிருக்கோம். டக்குன்னு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை குறிக்கும் அந்த தூதர்கள்? சரி, இப்படி கேட்டுறேன், யார் யாரையெல்லாம் குறிக்கும்? ஈஸியா இருக்க பார்த்தா முதல்ல பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவ தூதர்கள், அது கிளியர் நமக்கு. அடுத்தது யாரை சொல்லலாம்? தேவ தூதர். அவர் தேவ தூதர் தான். டைசன் பிரதர் எப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யறார். அந்த ஆங்கிள் அவர் யார் தான்? ஒரு தேவ தூதர் சொல்லலாமா? அப்படின்னா தேவ ஊழியர்களையும் பைபிள் அப்படித்தான் சொல்லும். தேவ தூதர்கள் சிம்பிளா சொல்லட்டுமா? தூதர்கள்ல தூதர் இருக்கு, மனுஷனும் தூதர் சொல்றான். அப்ப மனுஷன் என்ன சில சமயத்துல தேவ தூதர்கள் அப்படிங்கறத கம்பேர் பண்ணலாம். சோ தூதர்கள்ங்கிற வார்த்தை பரலோகத்திலிருந்து வரக்கூடிய தேவ தூதர்களுக்கு பொருந்தும், பூமியில தேவனுடைய தூதர் சொல்றவங்களுக்கு பொருந்தும். அப்படின்னா இந்த வார்த்தை மனிதர்களுக்கு பொருந்தும், அதே சமயத்துல இயற்கைக்கும் பொருந்தும். இயற்கையை கூட தூதர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா தூதர்கள் என்ன? தேவனுடைய தூத சொல்றவங்க, தேவனுடைய வேலையை செய்யறவங்க. அப்ப தேவனுடைய வேலையை மனுஷன் மட்டுமா செய்யறான்? எதுவும் செய்யுது, காற்று கூட செய்யுது. வாசிக்கலாம். 100 வந்துருச்சாங்க, வராம சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, குட். 104 சங்கீதம் 4 வசனம். 104 சங்கீதம் 4 வசனம். நம்முடைய தூதர்களை தூதர்களை என்னவாக்கியிருக்காரு? காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி ஜுவாலைகளாகவும் அப்ப தூதர்களை என்னவா வைக்கிறாரமா? காற்றுகள். அப்ப காற்று கூட ஒரு வகையில் என்ன சொல்லலாம்? தேவனுடைய தூதன் சொல்லலாம். சொல்லாம சொல்ல முடியாது. அப்ப காற்றை சொல்லலாம், மனுஷனை சொல்லலாம், பரலோகத்திலிருந்து வரக்கூடியவங்களை சொல்லலாம், பூமியில் இருக்கிற பொருட்களையும் தேவனுடைய வேலையை செய்யறத என்ன சொல்லி நம்ம கூப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள். திருப்பி கேட்குமா? யார் யாரெல்லாம் தூதர்கள் சொல்லலாம்? நம்ம தேவனுடைய வேலையை செய்யற எல்லாத்தையும் என்ன சொல்லலாம்? தேவ தூதர்கள் சொல்லலாம். சோ தேவ தூதர்கள், கொரோனா வைரஸ், இந்த 2 பேக்ரவுண்டோட இப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்குள்ள போறோம். ஏன்னா நம்ம கேட்ட கேள்விக்குரிய விடை இங்கதான் இருக்கு. ஆமா, நம்ம என்ன கேள்வி கேட்டா முதல்ல அதை ஞாபகப்படுத்திக்கலாம். என்ன கேள்வி கேட்டோம்? நிறைய நோய்கள் வந்திருக்கு, அந்த நோய்கள் எல்லாம் நிறைய ஜனங்களை சாகடிச்சிருக்கு. ஆனா இந்த நோய் நிறைய பேர்த்த சாகடிக்கல, ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கு. இருக்கு இல்லையா பாதிப்பு? ஏன் பாதிப்பு அதிகமா இருக்கு? அப்ப இந்த நோயினுடைய சம்திங் பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? அது எங்க போய் தான் கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பா நிறைய படிச்ச ஞானிகள், செல்வந்தர்கள், கல்விமான்கள், அவங்க கிட்ட போய் கேட்ட என்ன சொல்லுவாங்க? இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் முதல் லைன்ல எழுதின விஷயத்த ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல சொல்லுங்க என்ன சொல்லிருக்கா தெரியுமா? இது ஒரு பெரிய விஷயம் இல்லை சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா, தயவுசெய்து இந்த சப்ஜெக்டை படிக்காதீங்க. தயவுசெய்து சப்ஜெக்டை படிக்காதீங்க. ஏன்னா காட்ஸ் பிளான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அடுத்த பாயிண்ட், கொரோனா வைரஸ் தப்பா புரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எதுக்கு வந்திருக்குன்னு தப்பா புரிஞ்சீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ண வேண்டாம், நீங்க படிக்க வேண்டாம். இப்ப நம்மள என்ன பண்ணிக்கலாம்? கிளியர் ஆயிக்கலாம். இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம், தாக்கம் மற்ற எல்லாத்தோட அதிகமா இருக்கு. தேர் இஸ் சம்திங். அந்த சம்திங் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம எங்க போறோம்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்குள்ள போறோம். ரைட். கொஸ்டின் செஷன். என்ன செஷன்? கொஸ்டின். அப்படி என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன், அப்படித்தானே? இல்ல, நான் கேள்வி கேட்பேன், நீங்க என்ன சொல்லணும்? இப்ப பதில் சொல்லணும். எங்க இருந்து தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம். ரொம்ப விசேஷம் அது. ஆனா கொஞ்சம் கேள்வி பேரை கேட்கும் போது கொஞ்சம் எப்படி இருக்கு, நமக்கு பயமா இருக்கு. ரைட். வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துக்குள்ள என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்குல்ல, சொல்லக்கூடாது. என்ன இருக்கு? யாருக்கு நடக்க போறது? உலகத்துக்கா? கிடையாது. யாருக்கு நடக்க போறது? சபைக்கு நடக்க போறது. சபையின் சரித்திரம். சரி, வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல கிறிஸ்துடைய சபையின் சரித்திரம் எத்தனை காலப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? ரொம்ப ஈஸியா கொஸ்டின். எத்தனை காலப்பகுதி? பேர் சொல்லுங்க. எபேசு, சிமர்னா, தியத்திரா. நான் போனீங்கன்னா வரிசையா வந்துருங்க. பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகா. இன்னும் திருப்பிக்கலாம். இப்ப நம்ம படிக்க போற சப்ஜெக்ட் எங்க நடக்க போற சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க நடக்க போற விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா 6வது சபையின் காலம். இங்கதான் 4 தூதர்கள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆரம்பிக்குது. எந்த சபையின் காலம்? பிலதெல்பியா. எத்தனாவது சபை? 6ஆம் சபை. காலப்பகுதி 1517 இருந்து அங்கே வந்துருச்சு. டக்குன்னு எடுத்தீங்க எப்படி சொல்லுவாங்களா பதில்? 1517 இருந்து 1874 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. புரியுது உங்களுக்கு? அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சரித்திரம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிலதெல்பியா சபையினுடைய காலத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த பிலதெல்பியா சபையினுடைய காலத்தை வெளிப்படுத்தின விசேஷம் சரித்திரத்தை எத்தனை பாகமா இல்ல எத்தனை வியூல சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா 3 வியூ நமக்கு தெரியும். என்னென்ன 3 வியூ? ஒன்னு முதல் வியூ,
அடுத்தது ரெண்டாவது வியூ. 3 வியூ, 3 பார்வை. சபை, அப்புறம் நீ பேர் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், என்ன விளக்குன்னு கேட்கல. சபை, கரெக்ட் சொல்லுங்க. எக்காலம், அப்புறம் முத்திரை. ஓகே, ரைட். ஸோ அந்த 3 விஷயத்தை நான் போடுறேன். சபையை பத்தி சபை சொல்றது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அடுத்தது முத்திரை 6ஆம் அதிகாரம். அதே விஷயத்த எக்காலமா சொல்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிலதெல்பியா சபையில என்ன நடந்துச்சுங்கிறத 3 ஆங்கிள் இந்த 3 வசன பகுதிகளில் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்ப நமக்கு ரொம்ப தேவை இந்த பகுதி தான், 3வது பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இந்த சபையின் தூதன் என்ன பண்ணாரோ அதான் சரித்திரம். இந்த சபையின் தூதன் சத்தியத்திற்காக என்ன பண்ணாரோ அதன் நிமித்தம் அங்க வந்த மாற்றம் அப்படிங்கிறத படிக்க போறோம். சோ யார் இந்த சபையின் தூதன்? மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன செஞ்சாரு? எப்படி என்ன பண்ணாரு? செஞ்ச ஒரு சிம்பிளான காரியம். போப்பு மார்க்கத்துடைய குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிச்சார். அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது போப்பு மார்க்கத்துடைய குற்றச்சாட்டுகள்? பைபிள் படிச்சார். அவர் மட்டும் எப்படி பைபிள் படிச்சாரு? ஏன்னா அது வரைக்கும் பைபிள் என்ன பண்ணியிருந்தாங்க? போட்டி வச்சிருந்தாங்க. இவர் என்ன பண்றாருன்னா பைபிளை ஜெர்மன் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாரு. இவர் ஒரு குரூப் வச்சு பண்ணி அந்த குரூப் மூலம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய திட்டம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கமா தெரியல தெரிஞ்சுக்கிட்டு அந்த காலப்பகுதியில போப் மார்க்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனவர் தான் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர். சோ மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாரு? சத்தியத்தை போதித்தார். அதனால அவருக்கு என்ன பேருங்க? தூதன். எந்த சபையில? என்ன காலப்பகுதி? 1517 இருந்து 1874 என்ன பண்ணாருன்னா சத்தியத்தை அவர் போதிச்சார். அப்படி சத்தியத்தை போதிக்கிறப்ப அங்க என்ன விஷயம் நடந்துச்சு பார்க்கலாமா? வாசிங்க. இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. இப்ப உங்களுக்கு क्वेश्चन. ஓகே. இப்ப உங்களுக்கு क्वेश्चन அந்நேரத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். என் நேரத்திலே? ஏன்னா அந்த பாயிண்ட்ல நம்ம கரெக்டா பார்க்காம உள்ள போனோம்னா அந்த டைம் பூரா நம்ம பேச தான் போகும். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது 6ஆம் சபையின் காலத்தை பத்தின ஒரு விஷயம். இப்ப சொல்லுங்க, அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்ததுன்னா அந்நேரம் என் நேரம்? கரெக்ட் சொல்லுங்க. யாரும் சொல்றீங்க? அந்நேரங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க, 6ஆம் சபையின் காலம். அவ்வளவுதான். என்ன சபை? அதுக்கு பேரு லவோதிக்கேயா சபை. பிலதெல்பியா சபையா? லவோதிக்கேயா சபை. கரெக்டானே? இப்ப நான் என்ன சொன்னேன்? மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே, ரைட். ஸோ இப்போ அதுல ஸ்லைட்ல வரும், தயவுசெய்து மாத்திக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்த பாயிண்ட் போலாம். பூமி மிகவும் என்ன வச்சாமாங்க? அது அப்படின்னா பூமி அதிர்ற அளவுக்கு அந்த சபையின் காலத்துல ஏதோ ஒரு சம்பவம் என்ன இருக்கு நடந்திருக்கு. என்ன பூமி அதிர்ச்சி உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே. பூமி அதிர்ச்சி அப்படிங்கிறது 6ஆம் சபையின் காலத்துல வந்துச்சுன்னா அது என்ன விஷயமா இருக்கு ஞாபகம் இருக்கா? அதான் என்ன மாற்றம்? அது பிரெஞ்சு புரட்சி. கரெக்ட். பிரெஞ்சு புரட்சி ஏன் வந்துச்சு தெரியுமா? பிரெஞ்சுல நடந்த ஒரு புரட்சினால மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே சத்தியத்தை என்ன பண்ணிட்டாரு? ரிலீஸ் பண்ணிட்டார். யாரு? மார்ட்டின் லூத்தர். அப்ப மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை ரிலீஸ் பண்ண உடனே அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. அதனாலதான் வசனம் சொல்லுது அந்நேரத்திலே பூமி மிகவும் என்னாச்சு? அதிர்ந்தது. அந்த அதிர்ச்சியுடைய ரிசல்ட் என்னன்னா வாசிப்ப. உடனே அந்த நகரத்தில் 10ல் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. அந்த சமயத்துல நகரத்துல 10ல் ஒரு பங்கு என்ன ஆயிடுச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் 10ல் ஒரு பங்கு என்ன ஆயிடுச்சு? இடிந்து விழுது. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? 10 பங்கு இருக்கு. அப்ப 10 பங்கு அதிர்ச்சி வரப்போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 பங்கு அதிர்ச்சி வரப்போது. அதுல ஒரு பங்கு அதிர்ச்சி 6ஆம் சபையில வந்துருச்சு. எப்ப வந்துச்சு? பிரெஞ்சு புரட்சி வச்சுக்கலாம். பிரெஞ்சு புரட்சியா வந்துச்சு மார்ட்டின் லூத்தர் கொடுத்த சத்தியம். புரியுது உங்களுக்கு? சோ மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை கொடுத்த உடனே என்ன நினைச்சுன்னு பாத்தீங்கன்னா பூமி மிகவும் அதிர்ந்தது. நகரத்தில் 10ல் ஒரு பங்கு என்ன ஆயிடுச்சுங்க? இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியில 10 மடங்கு உபத்திரவத்துல 1 மடங்கு உபத்திரவம் மட்டும் தான் என்ன இருக்காங்க நடந்திருக்கு. கரெக்டா? அப்ப மிச்சம் எத்தனை உபத்திரவம் பாக்கி இருக்கு? 9/10 அப்படி வச்சுக்கோங்க. 10ல் 9 மடங்கு உபத்திரவம் நடக்க போகுது. அது உடனே நடக்க போதா? 6ஆம் சபையின் காலத்தில் நடக்க போதா? இல்ல. சோ ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கலாம். பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது ஒரு உபத்திரவம். பிரெஞ்சு புரட்சி என்பது ஒரு உபத்திரவம். உபத்திரவத்துல எத்தனை மடங்கு? 1/10 ஆஃப் உபத்திரவம். உபத்திரவத்துல எத்தனை மடங்கு? 1 மடங்கு. அப்படின்னா இன்னும் எத்தனை மடங்கு உபத்திரவம் இருக்கு? 9. இப்ப கொஸ்டின், நெக்ஸ்ட் லைன் கொஸ்டின் உங்களுக்கு என்னன்னா, ஏன் 10 மடங்குல 1 மடங்கு மட்டும் அப்ப நடந்துச்சு, மிச்சம் 9 மடங்கு கடைசியா நடக்கும்?
இந்த கேள்வி கேட்டா ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்டுமா? அந்த 9 மடங்கு உபத்திரவம் நடந்துருச்சா? இனிமேல் தான் நடக்கும். அது மட்டும் தெளிவா இருக்கு. அப்ப எதுக்கு 6ஆம் சபையின் காலத்துல பிரெஞ்சு புரட்சி இருந்து மகா உபத்திரவ காலம், அதான் 9 மடங்கு உபத்திரவம், அது வரைக்கும் ஒரு கேப் தேவையான்னு கேட்கிறேன். தேவையா கேப்? அப்படியே பண்ணிவிட்டு போக வேண்டியதானே? கேப் தேவையா? ஓ, 7ஆம் சபை முடியுங்கிறதுக்காக ஒரு கேப்பா? சரியான பதில் வேணும் எனக்கு. ஏன் கேப்? ஏன் கேப்? அது வசனம் நல்லா ஈஸியா சொல்லலாம். சரி, ஒரு பிக்சர் போட்டுமா? சொல்றீங்களா? இந்த 2க்கு இடையில இது நடக்கணும். 2 நடுவுல இது நடக்கணும். என்னது? முத்திரை போடணும். யாருக்கு? பிதாவின் நாமம் என்ன பண்ணப்படணும்? அப்படி ஊழியக்காரர் நெத்தியில முத்திரை போடுற வரைக்கும் 9/10 ஆஃப் உபத்திரம் என்ன ஆகாதுங்க? ஸ்டார்ட் ஆகுது. கிளியரா இருக்கணுமா? அப்ப 1/10 ஆஃப் உபத்திரம் எங்க நடந்துச்சு? அதான் எங்க நடந்துச்சுன்னா பிரெஞ்சு புரட்சி. அதோட உபத்திரவம் நிக்கல. நல்லா படிச்சுக்கோங்க. அதோட உபத்திரவம் நிக்கல. அங்கிருந்து உபத்திரவம் சேகரிக்கப்படுகிறது. எதுக்காக சேகரிக்கப்படுதுன்னா, சேகரிச்சு வச்சா தான் 9 மடங்கு உபத்திரவத்தை உடனடியாக என்ன பண்ண முடியுங்க? செயல்படுத்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ பிரெஞ்சு புரட்சியில 1/10 ஆஃப் உபத்திரவம், மீதி 9/10 ஆஃப் உபத்திரவம் எப்ப நடக்க போகுதுன்னா 1,40,000 பேருடைய செலக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த சரித்திரத்தை தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3 பகுதிகளை சொல்லுது. 6ஆம் சபையின் காலத்துல 3ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு, 6ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு, 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதிகளையும் இருக்குது. சரிங்களா? சோ இந்த சப்ஜெக்ட் நம்ம ரெவலேஷன் எப்படி ஆரம்பிச்சோம்? அந்நேரத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அந்நேரத்தில் பூமி மிகவும் அது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்னா, அந்நேரத்திற்கு விளக்கம் என்ன, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அப்படியே முதல்ல இருந்து வரலாம். எங்க இருந்து வரலாம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இதுதான் மார்ட்டின் லூத்தர் செஞ்ச வேலை. அதுக்கப்புறம் தேவன் செஞ்ச வேலை ஒண்ணு இருக்கு, அது அப்புறம் பார்க்கலாம். மார்ட்டின் லூத்தர் செஞ்ச வேலை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி. திருப்பி எல்லாரும் ஒரு சொல்லிருக்கீங்களா? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேரோட சொல்லுங்க. மார்ட்டின் லூத்தர் சத்திய தூதை கொடுத்தார். போதுமா? 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்படி ஊதும் போது அப்பொழுது அப்ப தேவனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு பீடம். பீடம் என்ன பீடம்? பலிபீடம். சோ ஒரு பலிபீடம் இருக்கு. அந்த பலிபீடத்துக்கு 4 கொம்பு இருக்கு. பலிபீடத்துக்கு 4 கொம்பு இருக்கு. இருக்கா? 4 கொம்பு மார்க் பண்ணி பாருங்க. ஒரு 4 கொம்பு இருக்கு. இந்த 4 கொம்புல என்ன வருதாமா? சத்தம் வருதா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பலிபீடம் எதை குறிக்கும்? இப்ப மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை சொன்ன உடனே பலிபீடத்துடைய கொம்பு சத்தம் வச்சாமா. அப்ப மார்ட்டின் லூத்தர் சத்தியத்தை சொன்னா அங்க என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. சோ பலிபீடம் எதை குறிக்கும்? பலிபீடத்தின் கொம்பு எதை குறிக்கும்? அதிலிருந்து வரும் சத்தம் எதை குறிக்கும்? போடக்கூடாது. ஓகே, அது போட்டுக்கலாம். எதை குறிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தை குறிக்கும். கரெக்ட். கொம்பு 4 திசை. பிரதர் கண்டுபிடிச்சார். சூப்பர். அப்ப முதல்ல 4ங்கிறத வச்சுக்கோங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி கொம்பு எதை குறிக்கும் பார்த்தலாமா? கொம்புங்கிறது எப்பவுமே அதிகாரம். கரெக்டா? அத்தாரிட்டி சொல்லலாமா இல்லையா? சோ கொம்புங்கிறது அத்தாரிட்டி. அடுத்தது 4 கொம்புங்கிறது 4 பக்கம் அத்தாரிட்டி. 4 கொம்புங்கிறது 4 பக்கம். 4 பக்கம் என்ன அர்த்தம்? 4 டைரக்ஷன். சோ 4 டைரக்ஷன்லயும் அதிகாரத்தோட பலிபீடம் போச்சு. பலிபீடம் எதை குறிக்கும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஈடுபடி. புரியுதா உங்களுக்கு? மார்ட்டின் லூத்தர் எக்காலம் ஊதின உடனே பூமியில் இருக்கக்கூடிய 4 டைரக்ஷனுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரான்சம் டாக்டரின் அதிகாரத்தோட போச்சாம். அதுதான் அவசரம் எப்படி சொல்லுது? 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். பலிபீடத்தின் 4 கொம்புகள் இருந்து என்ன பாத்தீங்கன்னா சத்தம் தோன்றுச்சு. சத்தம்னால சத்தியம். சோ இயேசு கிறிஸ்துடைய தியாக பலி சத்தியம் 4 டைரக்ஷன்லயும் பூமியில் என்னாச்சு பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட போச்சு. ஏன் அதிகாரத்தோட போச்சுன்னு புரிச்சவங்களுக்கு? அதிகாரத்தோட ஏன் போச்சு தெரியுமா? போப்பு மார்க்கும் ஸ்டில் அதிகாரத்தில் இருக்காங்க. ஆனா போப்பு மார்க்குடைய அதிகாரத்தை மீறி இந்த அதிகாரம் பாத்தீங்கன்னா மேல போகும். புரியுது உங்களுக்கு? அப்படின்னா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்படி நடந்த உடனே அடுத்தது போப்பு மார்க்கத்துக்கு அடி. என்ன அடி? இந்த வசனம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இப்ப இருந்து ரொம்ப முக்கியம். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 9ஆம்
அதிகாரம் 14ஆம் வசனம், எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி. அது இருக்குது. எக்காலத்தை பிடிச்சிருந்த 6ஆம் தூதன் மார்ட்டின் லூத்தர் அவரை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே. அப்ப ஒரு நதி இருக்காமா. அந்த நதி என்ன நதி? பெரிய நதி. அந்த பெரிய நதிக்கு என்ன பேராமா? ஐபிராத் நதி. இப்ப எதை குறிக்கும்? ஐபிராத் என்ற பெரிய நதி போப்பு மார்க்கம், பாபிலோன். கரெக்ட். சோ ஐபிராத் என்னும் பெரிய நதியில கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை, சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஐபிராத் நதியில 4 தூதர்களை கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டா தப்பா? ஐபிராத் நதியில 4 தூதர்களை கட்டி வச்சிருக்காங்க. 6ஆம் தூதருடைய எக்கால சத்தம் போன உடனே அந்த 4 தூதர்களையும் ஐபிராத் நதியால கட்டி வைக்க முடியல. திருப்பி சொல்லுமா? போப்பு மார்க்கம் 4 தூதர்களை கட்டி வச்சிருக்காங்க. கரெக்டா? 6ஆம் தூதருடைய எக்கால சத்தம் போன உடனே அவங்களால தொடர்ந்து அதை கட்டி வைக்க என்ன பண்ணல? முடியல. சரி, சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 4 தூதர்கள் யார்? சரி, முதல்ல கட்டி வைக்கிறது என்ன? கட்டி வைத்தல் என்றால் என்ன? கட்டுப்பாட்டில் வைத்தல். கட்டி வைத்தல் என்றால் கட்டுப்பாட்டில் வைத்தல். அப்ப போப்பு மார்க்கம் ஐபிராத் நதி பெரிய நதி 4 தூதர்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. சரியா? யார் அந்த 4 தூதர்கள்? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இதன் நாளையுமே 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுற வரைக்கும் போப்பு மார்க்கம் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சோ போப்பு மார்க்குடைய கண்ட்ரோல்ல தான் போப்பு மார்க்கம் உச்சகட்டத்தில் இருக்கிற வரைக்கும், டில் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதுற வரைக்கும், டில் பிரெஞ்சு புரட்சி வரைக்கும் 4 தூதர்களை கட்டி வச்சாங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா போப்பு மார்க்கம். அந்த 4 விஷயம் என்ன? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். எல்லாம் டவுட் இருக்கா? சோ அரசியலா நமக்கு என்னன்னு தெரியும்? பொருளாதாரம், சமுதாயம், மதம். இந்த நாளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஒன்னா வச்சா 4 காற்றுகள். இந்த சப்ஜெக்ட் படி. ஆனா சொல்ல போனா இந்த பூமியுடைய 4 பேஸ். இந்த 4 பேஸையுமே மார்ட்டின் லூத்தர் எக்கால ஊதுற வரைக்கும் யார் கண்ட்ரோல் வச்சிருந்தா? போப் மார்க். அப்படி என்ன அர்த்தம்? போப் மார்க் தான் கண்ட்ரோல் வச்சிருந்தேன்னு என்ன அர்த்தம்? இப்ப நான் டெய்சன்பர்க் கண்ட்ரோல் வச்சிருக்கேன் என்ன அர்த்தம்? என்ன வச்சிருக்கேன்னா என்னை கேட்காம ஒரு ஒண்ணு செய்யக்கூடாது. அப்ப போப்பு மார்க்கம் எதை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க? இப்ப அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இதை நாளையுமே அவங்க தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன மீனிங்னா உலகத்துல நோ 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 சோசியல் சேஞ்சஸ். அப்படின்னு என்ன சோசியல் சேஞ்சஸ்னா தமிழ்ல சமுதாய மாற்றம். நோ பினான்சியல் தியரிஸ். பினான்சியல் தியரிஸ்னா பொருளாதார கொள்கைகள். பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் சுதந்திரம், ரிலீஜியஸ் கொஸ்டின்ஸ், மதத்துக்கிட்ட கேள்வி கேட்கறது. இந்த 4 விஷயமும் போப்ப கேட்காம என்ன பண்ணாதுங்க? நடக்காது. இதுதான் தீர்க்கதரிசி எப்படி சொல்லுது? இந்த 4 விஷயத்தையும் ஐபிராத் நதியில் என்ன பண்ணியிருந்தாங்களா? அவங்க கட்டி வச்சிருந்தாங்க. புரியுது உங்களுக்கு? ஆனா இந்த 4ஐயும் ஐபிராத் நதியால தொடர்ந்து கண்ட்ரோல்ல வைக்க முடியல. ஏன் வைக்க முடியல? 6ஆம் தூதன் என்ன பண்ணிட்டார்? இப்ப எக்கால ஊதிட்டார். அப்ப 6ஆம் தூதன் எக்கால ஊதின உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு நாளுக்கும், நெக்ஸ்ட் ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்துக்கும் அப்படின்னு வசனம் போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் வருதான்னு சொல்லுங்க. ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருஷம். ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல, போட்டுருங்க. அடுத்தது ஒரு காலக்கணக்கு நாள்லயும் அதே விட தான் வரும், மாதத்துல போட்டாலும் அதே விட தான் வரும், வருஷத்துல போட்டாலும் அதே விட தான் வரும். சரியான பதில். டே, மந்த், இயர். இல்லையா? டேல சொன்னா ரெவலேஷன் 11:3 படி 1220 டே. மந்த்ல சொன்னா ரெவலேஷன் 11:2 படி 42 மாசம். வருஷத்துல சொன்னா ரெவலேஷன் 11:6 படி 3.5 வருஷம். இந்த 3 விஷயமே எந்த காலக்கணக்கை குறிக்கும்? 1260 நாள் என்கிற வருஷம். இந்த 1260 நாள்ங்கிறதுல ஆரம்பம் என்ன, முடிவு என்ன? ஆரம்ப வருஷம் என்னன்னு கேட்டேன். 539 கிபி 539 ஆரம்பிச்சு எப்ப முடியுங்க? 1899 முடியும். அப்படி முடியும் போது என்ன ஸ்டார்ட் ஆகும்? பிரெஞ்சு புரட்சி ஸ்டார்ட் ஆகும். சரியான பதில். பிரெஞ்சு புரட்சி ஸ்டார்ட் ஆகும். அப்படி என்ன தெரியுமா? ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷம் முடிகிற வரைக்கும் கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 தூதர்களும் என்ன பண்ணப்பட்டார்கள்?
கட்டவிழ்த்து விடப்பட்டார். எங்கிருந்து கட்டவிழ்த்து விடப்பட்டார்கள்? எங்கிருந்து? ஐபிராத் என்ற நதி போப் மார்க்குடைய கண்ட்ரோல் இருந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட வருஷம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1799. புரிஞ்சு உங்களுக்கு? சோ அதுலதான் பிரெஞ்சு புரட்சி வந்துச்சு. பிரெஞ்சு புரட்சி உபத்திரவத்தின் எத்தனை மடங்கு? 10ல் 1 மடங்குன்னு சொல்லி. அப்படின்னா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 9 மடங்கு. அப்போ 9 மடங்கு தேவன் என்ன பண்ணி வைக்கிறாரு? சேகரித்து வைக்கிறார். அப்ப சேகரித்து வைக்கிறான்னு அர்த்தம் ஒரு விஷயம் ஏற்கனவே போராட்டமா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுல 1 மடங்கு மட்டும் எடுத்து விட்டா மிச்சம் பூரா போராட்டம் துடிக்குமா துடிக்காதா? அப்ப 9/10 உபத்திரவம் 1/10 விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கும்? எத்தனை மடங்கு அதிகமா இருக்கும்? 9 மடங்கு. அப்போ 9 மடங்கு வீரியம் அதுக்கு வரணும்னா அதுக்கு ஒரு காலப்பகுதி வேணுமா வேண்டாம்? அந்த காலப்பகுதிக்குள்ள சபை செலக்ட் ஆயிடும். புரியுதா? பிதாவுடைய நாமம் நெற்றில் எழுத முடிச்சிடணும். முடியும் போது 9/10 உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகும். இந்த 1/10க்கும் 9/10க்கும் நடுவுல என்ன நடக்கணும்னா அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் சபையின் காலத்தை பத்தின விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவைகளுக்கு பின்பு பூமியில எத்தனை திசை இருக்குங்க? 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று 4 தூதர்கள் என்ன பண்ணிருக்காங்களா? இப்ப நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்க? யாரா சரியா பதில் சொல்லுங்க பாருங்க. விட்டு அடிச்சிரு கரெக்ட். இப்ப பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே வந்துருச்சு. எத்தனை மடங்கு வந்திருக்கு? 1 மடங்கு வந்துருச்சு. அப்ப 1 மடங்கு மட்டும் விட்டுட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சு நிறுத்தி வச்சிட்டாரு. ஏன் 1 மடங்கு எப்படி இருக்குன்னா 9 மடங்கு எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? அதனால பிடிச்சி வச்சிருக்காங்க. இல்லாட்டி பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு வருமா விஷயம்? ஒன்னு ஓடிச்சுனா தான் பிடிச்சி வைக்க முடியும். அப்ப ஏற்கனவே உபத்திரம் என்ன ஆயிடுச்சுங்க? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரெஞ்சு புரட்சியில அதுல 1 மடங்கு தான் பிரெஞ்சு புரட்சி. மிச்சம் 9 மடங்கு என்ன போகுது? புரிஞ்சவங்களுக்கு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பிரெஞ்சு புரட்சியோட ரிசல்ட் என்ன? 4 விஷயமும் போப்பு மார்க்கத்துடைய கண்ட்ரோல்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? 4 விஷயம் எதெல்லாம்? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். அப்படின்னா ஒரு உபத்திரவம் அப்படின்னு வருதுன்னா அது எதை பேஸ் பண்ணி தான் வருது? இந்த 4 பேஸ் பண்ணி தான். எதெல்லாம்? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 மடங்கு தான் பிரெஞ்சு புரட்சி. அப்ப அடுத்து வரப்போற மகா உபத்திரவம் எதை பேஸ் பண்ணி தான் வரும்? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். எத்தனை மடங்கு வரும்? 9 மடங்கு. ஏன் இப்ப வரல? ஏன் இன்னும் வரல? ஏன் வரலினா வாசிக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும். அதனாலதான் பிரச்சனை. தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றியில் என்ன போடணும்? முத்திரை போட்டு தீரும் அளவும் இந்த உபத்திரம் என்ன ஆகாதுங்க? இந்த உபத்திரம் என்ன ஆகாது? வராது. புரிஞ்சா? அப்ப உபத்திரவத்தை புடிச்சு வைக்கிறதுக்கு 4 பேர் தேவன் பிக்ஸ் பண்ணிட்டார். 4 காற்றுகளை பிடிச்சிட்டாங்க. 4 தூதர்கள். கரெக்டா? உபத்திரத்தை உடனும்னா அதுக்கு ஒன்று வேணும்ல. இப்ப பிரெஞ்சு புரட்சி 1/10 உபத்திரம் 4 தான் விட்டாங்க. எந்த 4? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம். நாளை ஸ்டார்ட் பண்ணி விடுறது யாரு? 6ஆம் சபையின் தூதனுடைய எக்காலம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அப்ப யாராவது வந்து ஸ்டார்ட் பண்ணத்தானே வருது. யார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கிறத சப்ஜெக்ட். புரியுதா உங்களுக்கு? யார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறானா? கொரோனா வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு தான் தேவன் எதை அனுப்பிச்சிருக்காரு. இப்ப அதை படிக்கலாம், டீட்டெயிலா படிக்கலாம். ஓகேவா? சோ எது வரைக்கும் காற்றுகளை பிடிச்சிருப்பாங்க? யார் யார் பிடிச்சிருப்பாங்க? 4 தூதர்கள். பாருங்க எல்லாம் 4 இருக்கு. எல்லாமே 4 என்ன 4 தூதர், அப்புறம் 4 காற்று, அதுக்கப்புறம் 4 கார்னர். 4 ஏஞ்சல் சிலை குறிக்கும். அரசியல், பொருளாதாரம், சமுதாயம். இப்ப கேள்வி கூடாது, அது எப்படி அரசியல் ஏஞ்சல் ஆகும்? இதனாலதான் சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் என்ன எடுத்தோம்? யார் தூதர்னு கேள்வி கேட்டோம். என்ன பதில் சொன்னீங்க? தேவனுடைய வேலை செய்யற எல்லாருமே. அப்ப புடிச்சு வச்சா நிக்குது இல்ல, அப்ப அது யாரு? தேவனுடைய தூதர் தான். விடும்போது வர சொன்னா வருது இல்ல, அப்ப அது யாரு? தேவனுடைய தூதர். புரியுது உங்களுக்கு? சோ அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இது 4 எதை பிடிச்சி வச்சிருக்காமா? அப்ப 4 காத்து எதை குறிக்கும்? உபத்திரவத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அரசியல், பொருளாதார, சமுதாயம், மதம் எல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு காத்து வந்தா தான் அடிக்கும். ரைட்? 4 காரணம் எதை குறிக்கும்? பூமி 4 அடிப்படை. என்டையர் வேர்ல்டு. இப்ப புரியுது உங்களுக்கு? கொரோனாவுடைய தாக்கம் என்டையர் வேர்ல்டு.
ஆனா பிளாக் நோயினுடைய தாக்கம் நாட் என்டையர் வேர்ல்டு. ஏன் அது என்டையர் வேர்ல்டுனா அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயம். இந்த இந்த ஆபத்துக்காக தேவனால் அனுமதிக்கப்பட்ட விஷயம் அது கிடையாது. ஆனா கண்டிப்பா கொரோனா வைரஸ் யாரால் அனுமதிக்கப்பட்டதுதான்? தேவன். அப்படி என்ன அர்த்தம்னா இந்த 4 காத்துக்களை விட வைக்க போறதுக்கு ஒரு சம்பவம் நடக்கணும் இல்லையா? அந்த சம்பவம் தான் என்னவா இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலை. தட் இஸ் கால்ட் கொரோனா வைரஸ். புரியுற மாதிரி சொல்லட்டுமா உங்களுக்கு? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? 4 விஷயமும் அமைதியா இருக்கா, இப்ப அஜிடேட் ஆயிட்டு இருக்கா. அஜிடேட்னா என்ன? அஜிடேட்னா என்ன கேக்குறீங்களா? அஜிடேஷன் புரட்சி, பதட்டம் கூட இல்லை. அஜிடேஷன் ஆட்டம், அப்படி ஜெர்க்கு ஜெர்க்கு. இப்ப இந்த நாளும் ஜெர்க்கா இருக்கா இல்லையா? இதுக்கு முன்னாடி ஜெர்க்காச்சு, ஆனா இதுக்கு முன்னாடி ஆனதை விட இது பயங்கரமான ஜெர்க்கு. இந்த இதுன்னு சொல்றேன், அது எது? கொரோனா வைரஸ். சரியான விஷயம். ஸோ கொரோனா வைரஸ் என்ன பண்ணிருக்குன்னா இந்த 4 விஷயத்தை என்ன பண்ணிருக்குங்க? ஜெர்க்கு. அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்தா தான் அழிவர்னு சொல்ல வரல. இந்த 4 காத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த கொரோனா வைரஸ் விட்டுருக்காரு. புரியுது உங்களுக்கு? இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 24 அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும். இது அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி தான் நடக்குது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், பஞ்சங்களும் வந்துச்சு ஒரு பாயிண்ட். பஞ்சங்களும், கொள்ளை நோய்களும், கொள்ளை நோய். இப்ப அந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம் நம்ம? கொரோனாக்களும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பட் நாட் அழிவு. அது அழிவு கிடையாது. அவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு என்னவா இருக்காமா? ஆரம்பம். அப்ப வேதனை எப்படி இருக்கும்? 9/10 இருக்கும். புரியுதா? வேதனைகளுக்கு ஆரம்பம் எப்படி இருக்கும்? 1/10 இருக்கும். வேதனைகளுக்கு ஆரம்பம் 1/10 அர்த்தம் உபத்திரவத்துல 1 மடங்கு 10ல. அப்ப கடைசியா வரப்போற உபத்திரவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட 9 மடங்கு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த 9 மடங்கு உபத்திரவத்தை இந்த பூமியில 4 தூதர்கள் மூலமா தான் வரப்போகுது. கரெக்ட்? அந்த 4 தூதர்களையும் வர வைக்கிற ஒரு சூழ்நிலைய அஜிடேட் பண்ணி அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வர வைக்கக்கூடிய சூழ்நிலை எதன் மூலமா ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ். கரெக்டா? அப்படின்னா 4 அமைப்புகளும், எந்த 4 அமைப்பு? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம். இந்த 4மே கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா? வேற கேள்வி முன்னாடி அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறேன். பிளாக் டெத் வந்தப்ப அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் பாதிச்சுதா? ஸ்மால் பாக்ஸ் வந்தப்ப இந்த 4 பாதிச்சுதா? கொரோனா வைரஸ் சம்திங் என்ன தெரியுமா? 4மே பாதிச்சது இல்லை. கம்ப்ளீட் வேர்ல்டு. ஒரு தேசமா 2 தேசமா ஏதோ ஒரு ஊர்ல சொல்றாங்க, ஏதோ ஒரு தீவாமா, சம்பந்தமே இல்லாத ஒரு தீவு. அந்த தீவுல மனுஷங்களே 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேர் கொரோனா வந்திருக்காங்க. எப்படி வந்துச்சுன்னா 4 காரணங்களையும் தூதர்கள் நிக்கிறாங்க. கட்டாயமா இது ஒரு மிகப்பெரிய அஜிடேஷன். சோ கேள்வி வந்துட்டுமா? இந்த 4 தூதர்கள்ல அதிகமாக பாதிக்கப்பட்டது யார்? அரசியலா, பொருளாதாரமா, சமுதாயமா, மதமா? இதனுடைய பதில் என்னதாங்க? பொருளாதாரம். இப்ப அப்படியே அஜிடேஷனை பார்க்கலாமா எப்படின்ட்டு? பேட்டரி லோ. ஓகே, பேட்டரி லோ வருது. அஜிடேஷன் பார்க்கலாமா? ஓகே. கொரோனா வைரஸ் அட்டாக் ஆன டேட் என்ன? நம்ம இந்தியா மட்டும் எடுத்துக்கலாம், வேற எந்த நாட்டுக்கு போக வேண்டாங்க. 50 நமக்கு நம்ம நாட்டோட சூப்பர் எக்ஸாம்பிள் வேற எங்கேயும் கிடைக்கும். மார்ச் மாசம் வச்சுக்கலாம். மார்ச் மாசம் கொரோனா வந்த உடனே ஆட்சி தலைவர்கள்லாம் கூடி டிசிஷன் எடுத்தாங்க. என்ன முடிவுனா, கொரோனா வந்ததுக்கு அப்புறம் மனிதர்களை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா, அஜிடேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. மனிதர்களை அப்படியே விட்டுட்டோம்னா மனிதர்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க. கரெக்ட்? உண்மையா இல்லைங்களா? விட்டுட்டா என்ன ஆயிடுவாங்க? நான் மார்ச் மாசம் சொல்றேன், நீங்க ஜூலைக்கு வராதீங்க. ஜூலை அப்புறம் வரும். கடைசியா மார்ச் மாசம் ஆட்சி செய்வர்களுடைய கேள்வி என்னன்னா, மனுஷனுடைய உயிரா பொருளாதாரமா? அவங்களுக்கு கேள்வி கேட்டாங்க. மனுஷனை வீட்டுக்குள்ளே இருக்க வச்சா, லாக்டவுன் இருக்க வச்சா பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகும். பொருளாதாரம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, மனுஷனை வெளியே விட்டா உயிர் போயிடும். 2க்குமே நம்ம தான் பொறுப்பு. ஸோ எதை சூஸ் பண்ணாங்க? மார்ச் மாசம் மனுஷனுடைய உயிர் தான் பெருசுன்னு சூஸ் பண்ணாங்க. புரியுதா? ஸோ உடனே கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு? லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுச்சு. லாக்டவுன் எதுக்காக? மனுஷன் உயிரை காப்பாற்றுறதுக்காக. கரெக்டா? லாக்டவுன் எத்தனை நாள் பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் எடுக்க முடியல. ஆனா லாக்டவுன்ங்கிற பேரை மட்டும் வச்சுட்டு
கவர்மெண்ட்டுக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம் வந்துருச்சுன்னா, இப்படியே ஜனங்களை வீட்டுக்கு கொடுக்க சொன்னா எப்படி சாப்பிடுவாங்க? இப்படியே ஜனங்களை வீட்டுக்கு இருக்க சொன்னா எப்படி அவங்க போய் அவங்க குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கவலை வந்த உடனே கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, பொருளாதாரம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம் கிடையாது? பொருளாதாரம் முக்கியம் கிடையாது. எது முக்கியம்? அடையா இப்ப இந்த மாசத்துக்கு வராதீங்க, நீங்க மார்ச்ல நில்லுங்க கொஞ்சம். கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சு? மனுஷனுடைய எதுதான் முக்கியம்? உயிர். அப்ப மனுஷன் கேட்கறான், சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? சாப்பாடு தானே, டோன்ட் வரி, நான் தரேன். உணர்ந்து போட்டாங்களா இல்லையா? உணர்ந்து போட்டாங்க. நம்மளாம் எப்படி நம்மள எப்படி வாங்கியிருப்பாங்க? வாங்கினவங்க சே என்ன அருமையான கவர்மெண்ட், எங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு? இப்ப அரிசி கொடுத்துருக்குது, காய்கறி கொடுக்குது, பஞ்ச் பஞ்சா கொடுக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோமா? அன்பான சகோதர சகோதரிகளே, அத்தனையும் கவர்மெண்ட் திருப்பி வாங்கும். எப்படி வாங்க தெரியுமா? வேற வழியில வாங்கும். நம்ம நினைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் என்ன இப்படி கொடுத்துருக்காங்க, இலவசமா கொடுத்துருக்காங்க. சோ இதையும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொரோனா வைரஸ் என்ன ஆகல, போகல. ஏன்னா கொரோனா வைரஸ் விட்டது எதுக்குன்னா அஜிடேட் ஆகிறதுக்கு. மனுஷன் ஆஃப் பண்ண நினைக்கிறான், தேவன் ஆஃப் பண்ண விட மாட்டார். என்ன பண்ணிருக்கா தெரியுமா? ஃபர்தர் அஜிடேஷன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முடிச்சும் மனுஷனால ஒண்ணும் பண்ண முடியல. பொருளாதாரம் பயங்கர வீக்கா போன உடனே ஆட்சி செய்யறவங்களுக்கு பயம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி பொருளாதாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துவது, எப்படி பொருளாதாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துவதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு மனுஷன் சூப்பர் டிசிஷன் எடுத்தான். என்ன டிசிஷன் தெரியுமா? என்ன டிசிஷன் தெரியுமா? மனுஷ உயிரா பொருளாதாரமா? பொருளாதாரம். அப்ப மனுஷ உயிர் எக்கேடு கெட்டு போனா எங்களுக்கு நாங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்களுக்கு எது முக்கியம்? பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு வருமானம் கிடையாது. ஸோ என்ன பண்ண நினைப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா? முதல் ஒரே ஒரு விஷயத்துல பொருளாதாரம் எந்திரிச்சு நிற்கணும். எப்படி லாக்டவுன் பண்ண எல்லாம் க்ளோஸ்டு, அந்த மாதிரி பொருளாதாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்துவதில் எது முதல் பங்குன்னு யோசிச்சுட்டு மனுஷன் அதை மட்டும் முதல்ல லைட்டா ரிலீஸ் பண்ண. இவங்க எங்க யாத்திரைக்கு போறாங்களா? எந்த யாத்திரைக்கு போறாங்க இவங்களா? எங்க இவங்க போறாங்க? எனக்கு கொஞ்சம் இருக்கு சண்டை பாருங்க அப்படின்ட்டு. சமூக இடைவெளி அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு போலீஸ்கார் எங்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க? எங்க வாங்குறேன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தான். இப்ப சொல்லுங்க, மனித உயிரா பொருளாதாரமா? புரிஞ்ச என்ன உங்களுக்கு? அப்ப மனுஷனால மனுஷனுடைய உயிரை என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. ஒரே நாள்ல 180 கோடி வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் விட்டு கொடுக்குமா? சோ கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, உயிராவது ஒன்னாவது, எனக்கு எது முக்கியம்? பொருளாதாரம் தான் முக்கியம்ட்டு என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, என்ன அழகா மக்கள் மேல திணிக்கிறாங்க பாருங்க. அதைய எப்படி திணிக்கிறாங்கன்னா, நீங்க எல்லாரும் வேலைக்கு போய்க்கலாம், எல்லாரும் எங்க வேணாலும் போய்க்கலாம், எல்லாரும் எது வேணாலும் வாங்கிக்கலாம், ஆனா சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளியை கடைபிடிக்காம தான் யார் மேல மிஸ்டேக்கு? உங்க மேல, எங்க மேல கிடையாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு அழகா ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணிச்சு, இப்ப மக்கள் மேல மாத்திட்டு பொருளாதாரத்தை தூக்கி எடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா இந்த பக்கம் தேவன் விடுவாரா? எந்த கம்பெனி ஓபன் பண்ணாலும் கம்பெனியில் நிறுவனங்களில் என்ன இல்லைங்க, நோ வியாபாரம். எப்படி வியாபாரம் வரும்? எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே கொள்ளை நோய், கண்ணுக்கு தெரியாத ஒரு கொள்ளை நோய் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளையும் என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப பாதிச்சிருக்குது. ஸோ வியாபாரம் இல்லைன்னா அடுத்து என்ன கட் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா வேலை இழப்பு வந்துடும். ஸோ வேலை இழப்பு வந்துச்சுன்னா அடுத்து என்ன வந்துடும்? பண வீக்கம் வந்துடும். தெரியுமா? பண வீக்கம் என்ன தெரியுங்களா? பண பற்றாக்குறை. ஒரு 100 ரூபாய்க்கு இன்னைக்கு எவ்வளவு பொருள் வாங்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த பொருள் இனி ஃபியூச்சர்ல வாங்க முடியாது, 1000 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியும். ஸோ 10 மடங்கு பண வீக்கம் வந்துடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பளத்தை என்ன பண்ணிட்டாங்க, இப்ப கம்ப்ளீட்டா குறைச்சிட்டாங்க. இப்ப மனுஷனுடைய நிலைமை என்னன்னா, ஏதோ வயிற்றுக்கு கிடைச்சா நமக்கு போதும் முடிவு கொண்டானா. வெளியே வந்து தொழில் பண்ணானா கொரோனா பயம், ஆபீஸ்ல போய் வேலை பண்ண போனா சம்பளம் கிடையாது, ஆபீஸ்ல வேலையும் கிடையாது. இப்ப மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? பேசாம சத்தம் போடாம இருந்த இடத்துல பேசாம என்ன பண்ணிடலாம், முடிஞ்சா உயிரோடு இருக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணிடலாம், செத்து. இதான் கண்டிஷன். நம்ம நினைச்சிருக்கிறோம் கவர்மெண்ட் நமக்கு சப்போர்ட் பண்றதுன்னு. கட்டாயமா கவர்மெண்ட்னால நமக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா? இப்ப யாராவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்களா? ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். ஏன் பண்ண முடியாது? ஏன்னா ரியல் இல்ல. முதல்ல அதை விடுங்க. ஏன் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ண முடியாது? வாங்க ஆள் இல்ல, வாங்கறதுக்கு ஆள் தான், விற்கிறதுக்கு ஆள் இல்ல. அதுதான் பைபிள் கிளியரா சொல்லுது. வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம்
அதிகாரம் 12ஆம் வசனம், ம். அந்த காலம் வருகிறது, எந்த காலம்? கொரோனா காலம் வருகிறது. அந்த நாள் கிட்டுகிறது, வந்துருச்சு. அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆகுது பொருளாதாரத்துல. கொள்ளுகிறவன் சந்தோஷப்படாமலும் விற்கிறவன் துக்கப்படாமலும் இருப்பானாக. விற்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? இப்ப எப்படி விற்கிறவனுக்கு வருத்தமா இருக்கும், வாங்குறவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப வசனம் என்ன சொல்லுது? விற்கிறவன் துக்கப்பட மாட்டான், வாங்குறவன் அப்படி என்ன அர்த்தம்? வாங்குறவன் சந்தோஷப்படாம வாங்கி போவான், வாங்குறவன் சந்தோஷம் படுவான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா விற்கவும் மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. கரெக்டா? அடுத்தது எதெல்லாம் ரொம்ப லாபம் தரும் மனுஷன் நினைச்சிருந்தானோ எல்லாமே லாபத்தை தராதுங்கிறத தேவன் கிளியரா சொல்றாரு. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், செழிப்பான வயல்களின் நிமித்தமும் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். திருப்பி இந்த வசனத்தை படிக்கலாமா? எதை நினைச்சு மாரடிச்சுக்கோங்களாமா? மாரடிச்சு புலம்புறது என்ன அர்த்தம்? ஐயோ போச்சே. எதை பார்த்து ஐயோ போச்சேம்பாங்க? ஒரு நல்லா இருந்த விஷயம் உயிரோடு இருந்தது, செத்து போச்சுனாலும் அடிச்சுக்குவாங்க. இப்ப எது உயிரோடு இருந்துச்சு? எக்கனாமி உயிரோடு இருந்துச்சு. ஏன் உயிரோடு இருந்துச்சுன்னா எங்க போனாலும் செழிப்பு, எங்க போனாலும் செடி, எங்க போனாலும் கனி. இப்ப எதை மனுஷன் கனி செடி செழிப்புன்னு எதிர்பார்த்து போனானோ அதுவே அவனுக்கு என்ன ஆயிருமோ? இப்ப மாரடிச்சுட்டு புலம்புற மாதிரி ஆயிருமோ. அப்படி என்ன அர்த்தம்? நோ ரிசல்ட். எதிர்பார்க்கிற ரிசல்ட் அந்த இடத்துல வரவே வராது. அடுத்த வாசிங்க 13ஆம் வசனம். 13ஆம் வசனம், என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்த எல்லா வீடும் எப்படி இருந்துச்சு? முதல்ல பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம்? எப்ப வேணா டூர் போலாம். கரெக்டானே? எப்ப வேணா டூர் போலாம். டூர் போறதுக்கு காசு வேணும், காசு கம்பெனி கொடுத்துரும், அது வருமானம் தரும், திராட்சை செடி கொடுக்கும், செழிப்பான வயல் கொடுக்கும். இப்ப செழிப்பான வயல் என்ன கொடுக்காது? செழிப்பை கொடுக்காது. கவர்மெண்ட் என்ன கொடுக்கும்? டாக்ஸ் போடும். இதை கட்டுறதுக்கே அவனால முடியாது. அவன் எப்படி டூர் போவான்? அப்ப சந்தோஷம் பண்ணாச்சு. அதே மாதிரி ஒருத்தர் டூர் போறான்னு வச்சுக்கோங்களேன், நிறுத்தி வச்சிருவாங்க. என்னன்னு சொல்லி தேர் இஸ் இ-பாஸ். புரியுதா? ஆக்சுவலா இன்னைக்கு கவர்மெண்ட் மக்களை என்ன பண்ணி வச்சிருக்கா? சிறைப்படுத்தி வச்சிருக்கு. இது மனுஷனுக்கு தெரியல. ஏன் சிறைப்படுத்தி வச்சிருக்குது? பொருளாதாரத்தை எப்படியாவது என்ன பண்ணிடலாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளில் விடியற்காலம் வருகிறது. இப்ப இந்த அந்நாள்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துடைய நாள். அந்த நாளின் என்ன காலம் வந்திருக்கு? விடியற் காலம் வருகிறது. காலம் என்ன காலம்? என்ன காலம்? ஓகே, வருகிறது. அமளியின் நாள் சமீபித்திருக்கிறது. அமளி 9/10 ஆஃப் ட்ரிபுலேஷன். அமளியின் நாள் என்ன இருக்கு? சமீபித்திருக்கிறது. இப்பவே மலைகள் என்ன இல்லைங்க? மழை எதை குறிக்கும்? உலக ராஜ்யங்கள். சொல்லமா? உலக ராஜ்யத்துல என்ன இல்லை? இப்ப சந்தோஷம் இல்லை. ஏன் சந்தோஷம் இல்லைன்னா எல்லா சந்தோஷத்தையும் இந்த ஒரு கொள்ளை நோய் என்ன ஆயிடுச்சுங்க? வாரிக்கொண்டு போய்விட்டது. ஒரு அழகான கார்ட்டூன் பார்த்து கருத்து சொல்லுங்களேன். என்ன சொல்லுது இது? இந்த படுத்திருக்கிறது எக்கனாமி, பொருளாதாரம். ட்ரிப்ஸ் போட்டிருக்கிறது எக்கனாமிக்கு. ஓகே, இப்போ எக்கனாமி ஷிஃப்ட் பண்றாங்க. பிஃபோர் கொரோனா, ஆஃப்டர் கொரோனா, வேற ஒன்றும் இல்லை. பிஃபோர் கொரோனா எக்கனாமி ஐசியூல இருந்துச்சு, இன்டென்சிவ் கேர் யூனிட். இப்போ கொரோனா ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கு ஒரு தனி ஐசியூ. கொரோனா ஐசியூ தனியாக தான் இருக்கணும். ஸோ மனுஷனால கொரோனாவை எந்திரிச்சு நிற்க வைக்க முடியாது. இப்போ மனுஷன் ஷிஃப்ட் பண்ணி பார்க்குறான், நோ யூஸ். ஸோ எதுக்காக இந்த பாயிண்ட்ல வந்தோம்னா, இன்னைக்கு மலைகள் என்ன இல்லைங்க? சந்தோஷம் இல்லை. முதல் காற்று என்கிற இந்த பொருளாதாரம் அஜிடேட் ஆக, நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. இதே பொருளாதாரம் இதை விட 9 மடங்கு கெட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு காற்று தான் இந்த பூமியில அடிக்க போகுது. அடுத்து எதுக்கு போலாம்? அதிகமாக பாதிக்கப்பட்டது கொரோனானால பொருளாதாரம். நெக்ஸ்ட் சமுதாயம், அரசியல். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. அடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா அரசியல். அரசியல் அரசியல்வாதிகள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல. எஸ் ஆர் நோ? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோ. அரசியல்வாதிகளுக்கு இப்பொழுது பதவி ஆசை இருக்கிறதா? புரியுதா உங்களுக்கு கண்டிஷன் என்னட்டு? இப்ப அரசியல்வாதிகள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறது இல்லை, இப்ப கமெண்ட் அடிக்கிறது இல்லை. கமெண்ட் அடிச்சா என்ன ஆகும்? இப்ப நான் ஒரு மினிஸ்டர் வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேங்க, வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த வெளிப்படையா சொல்றேன், இதை நான் இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் உடனே வழக்கமா எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க? கமெண்ட் அடிப்பா. எப்படி? இதை மட்டும் எங்க கிட்ட விட்டு பாருங்க, என்ன பண்ணிருப்போம் நாங்க இருக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? இப்ப சொல்லுங்க. இப்ப சொன்ன என்ன ஆகும்? வாழ்ந்துருவாங்க. நான் ரிசைன் பண்றேன், என்ன பண்ணிக்கும்? வேலை எடுக்க. ஏன்? இந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த இவங்களால
முடியல. இன்னொன்னு, எங்க பார்த்தாலும் மீடியாஸ், இவன் என்ன பேசுறான் என்ன பண்றான் எல்லாத்தையும் புள்ளி விவரமா என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து வச்சுட்டாங்க. இப்ப புதுசா எலெக்ஷன் நடந்தான்னு சொன்னா யாராவது ஆட்சிக்கு வரத்துக்கு நிப்பாங்களா எலெக்ஷன்ல? இப்ப வசனம் கூறுக. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜ்யபாரம் பண்ண அதன் மேன்மக்களை அழைத்தால் வாங்கப்பா வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு 6 மாசம் பேலன்ஸ் இருக்கு எனக்கு பீரியட், நீ என்ன பண்ணிக்கோ 6 மாசம் வந்து பதவி ஏற்றுக்கோன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? அங்கே அவர்களில் ஒருவரும் இரார்கள். அங்கே அவர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன் இருக்க மாட்டாங்க? அவங்களால இந்த டாஸ்க் ஏத்துக்க முடியாது. அவனே கண்டுபிடிச்சிட்டான், நம்ம தப்பிச்சதே பெரிய விஷயம். புரியுதா? அடுத்தது, அதன் பிரபுக்கள் அனைவரும் இல்லாமல் போ. ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ் பூராமே, ஆபீஸ் சொல்றதோட எல்லா கவர்மெண்ட் ஆபீஸும் இன்னைக்கு என்ன கண்டிஷன் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ற கண்டிஷன். இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்ச நாள்ல அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி அலுவலகத்துக்கு போக முடியாத நிலம் வரப்போகுது. யாருமே போல தேட என்ன ஆகும்? வாசி 13ஆம் வசனம். அதன் அரண்மனைகளில் முச்செடி தான் முளைக்கும். கரெக்டா? அப்ப யாருமே போக மாட்டாங்கிறத பைபிள் எப்படி சொல்லுதுன்னா அங்க முச்செடி முளைக்கும். அடுத்தது, அதன் கோட்டைகளில் பாஞ்செடிகளும் முட்பூண்டுகளும் முளைப்பிக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். எப்படி இருக்கு வச்சு பாருங்க. கலெக்டர் ஆபீஸ் போனா கலெக்டர் ஆபீஸ் ஒரு 10 பாம்பு படுத்துட்டு இருக்கும். ஏன்? மனுஷனே வர்றது இல்லைங்க. அதான் ரீசன். அப்ப என்ன அர்த்தம்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகளால இன்னைக்கு இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து ஒரு டிசிஷன் கூட என்ன பண்ண முடியல, எடுக்க முடியல. என்ன படிச்சா மனுஷன் IAS IPS அதுக்கு மேல வரதா இருக்கா? படிச்சு பெரிய பெரிய பதவிக்கு வந்தாங்க. அந்த படிப்பெல்லாம் வச்சு பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க. எல்லா ஒர்க்கும் இந்த ஒரு சின்ன கொள்ளை நோயில் என்ன போச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு. மனுஷன் இப்ப என்ன பண்ண தெரியுமா? யார் உண்மை சொல்றாங்க அவங்களை மாத்தி விட்டுறாங்க. எதுக்கு வம்பிட்டு? ஏன்? உண்மை சொன்னா ஆபத்து. சோ உண்மை சொன்னா ஆபத்துக்கிற கண்டிஷன் மனுஷனுக்கு வந்து பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், இந்த கவர்மெண்ட் இந்த நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி அதற்கு இல்லை. அடுத்தது நேரம் எங்க போலாம்? சமுதாயம். சமுதாயம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா? சும்மா இருக்கு, நீங்க தப்ப சொல்றீங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. லீவு, ஒர்க் ஃப்ரம் ஹோம். என்ன ஹோம் அப்படி என்ன தெரியுங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒர்க் ஹோம்ல தான் அர்த்தம். அதான் மீனிங் இருக்கு. இப்போதைக்கு வீட்டுல இருந்து வேலை செய்யுங்க. ஏன்னா வந்த கரண்ட் செலவு, டீ செலவு, தண்ணி செலவு. ஸோ பெஸ்ட் என்ன பண்ணி கொஞ்ச நாள் வீட்டிலே இருக்கு. அதே மாதிரி கொரோனா செலவு வந்து நீங்க வந்தீங்கன்னா அதனால் வீட்டிலே இருந்து நீங்க கொரோனா நீங்க பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமா வேலை இல்லாமல் போறப்ப முதல்ல யார் மேலே தான் கை வைப்பாங்க? சரி, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு சமுதாயம் சீர்கெட்டு போயிருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கலாம்? மனுஷன் வந்து கற்காலம் சொல்றது பழைய காலத்துல மனுஷன் மிருகமா இருந்தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன நாலேஜ் இல்லை, படிப்பறிவு இல்லை, படிச்சவனாலே ஒரு மரியாதை. இன்னைக்கு படிப்பு என்னாச்சு? க்ளோஸ்ட். புரியா சொல்றது? சமுதாயத்துக்கு படிப்புங்கிற விஷயத்தை கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன சமுதாயம்? அப்ப சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்ப இன்னும் கொஞ்ச நாள் குழந்தைங்க எதை மறந்துடுவாங்க? ஸ்கூலை மறந்துடுவாங்க. ஸ்கூலை மறந்து அடுத்து எதை மறந்துடுவாங்க? படிப்பை மறந்துடுவாங்க. படிப்பை மறந்து எதை மறந்துடுவாங்க? டீச்சர் அப்படின்னு ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறத மறந்துடுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போறதை டோட்டலா மறந்துடுவாங்க. இப்ப வீட்டில் உட்காந்து கிளாஸ் படிச்சுக்கிறாங்க. வீட்டில் உட்காந்து கிளாஸ் எதுக்கு எடுக்கிறாங்க? நம்ம மேல உள்ள அக்கறை இல்லையா எல்லாத்துக்கும்? எப்படியாவது படிச்சு இந்த குழந்தைகளை பெரிய அளவுக்கு எடுக்கிறாங்க. கிடையவே கிடையாது. எதுக்குன்னா ஃபீஸ் கட்டுறதுக்காக மட்டும்தான். கிளியரா புரியுது உங்களுக்கு? சோ இந்த சூழ்நிலை இப்படி உலகம் போயிட்டு இருக்கிறப்ப இந்த சமுதாயத்துடைய நிலைமை யோசிச்சு பார்த்தா ரொம்ப 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 என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா மோசமா போயிட்டு இருக்கு. கல்விங்கிற விஷயத்தை கொடுக்க முடியாத ஒரு விஷயம் எப்படிங்க கவர்மெண்ட் எதுக்கு பயந்து ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிருக்காங்க? கொரோனா வைரஸ் எப்படி குண்டா இருக்குமா, ஒல்லியா இருக்குமா, வெயிட்டா இருக்குமா? கொரோனா வைரஸ் எப்படி இருக்குமா தெரியவே தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்துக்கு ஸ்கூலை போய் கேட் போட்டு மனுஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதோடைய தாக்கம் அப்படித்தான் இருக்கும். அதோடைய தாக்கம் இப்பவே அப்படி இருக்குன்னா 9th 10th வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், யோசிச்சுக்கணும். SSLC எக்ஸாம் தான் லைஃப்ல முக்கியமான எக்ஸாம் இல்லையா? எங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையா? 10th தான் மனுஷனுடைய வாழ்க்கையவே தீர்மானிக்கிறது. கரெக்டா? இப்ப 10th எப்படி தீர்மானிக்கிறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கு. இது வரைக்கும் மனுஷன் எப்படி பயந்துருக்கானா யோசிச்சு பாருங்க. நம்மளா கான்பிடண்டா இருந்தோம். எந்த எக்ஸாம் வேணாலும் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணும். எதை கேன்சல் பண்ணாது? 10th. ஏன்? அதான் வாழ்க்கையுடைய அடித்தளம். அப்ப வாழ்க்கையுடைய அடித்தளத்தை கவர்மெண்ட் எடுத்துருச்சு. இப்ப நல்லா படிக்கிறவனுக்கு கஷ்டமா இருக்கும். எப்படி? நல்லா படிச்சிருந்தா என்ன வாங்கியிருப்பேன்? மார்க். நல்லா படிக்காதவனுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர சந்தோஷம். எப்படி?
எப்படியோ கொரோனா வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா படிக்காதவனுக்கு சந்தோஷம், படிக்கிறவனுக்கு வேதனைனா இது ஒரு சமுதாயமான்னு கேட்குறேன். கேள்வி புரியுது அவங்க சொல்றது? நல்லா படிக்கிறவனுக்கு வருத்தம், நல்லா படிக்காதவனுக்கு சந்தோஷம்னா இது ஒரு சமுதாயமான்னு கேட்கறது. இந்த சமுதாயம் கண்டிப்பாக என்ன அடைய போகிறது? சீர்கேடு அடைய போகிறது. ஒன்னே ஒன்று கவர்மெண்ட் சார்ஜ் எதிர்த்தாங்க, எது தெரியுமா? எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சது மட்டும் தான். வாசிங்க ஏசாயா 24 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா 24 அதிகாரம் 22 வசனம். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து. கட்டுண்டவர்கள் என்னங்க? வீட்டை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே வரக்கூடாது. கட்டுண்டவர்களாக சேர்ந்து இப்ப ஆக்சுவலா ஒட்டுமொத்த மனுக்குளம் எது இருக்கு தெரியுமா? காவல் தான் இருக்கு. என்ன காவல் இருக்குன்னா, தங்களை சுயமா காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க கொண்டு போகப்பட்டார்கள். அநேக நாள் சென்று அவர்கள் என்ன பண்ணப்படுவார்களாமா? விசாரிக்கப்படுவார்கள். யாராவது இந்த லாக்டவுன் 144 தடை உத்தரவை மீறி வெளியே போகாமல் இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்படி சும்மா இருக்கவே முடியாது. ஆபீஸே கிடையாது. முதல்ல பேசாம எங்க இருக்கணும்? வீட்டுல தான் இருக்கணும். இருக்கிறாங்களா? இல்ல. அப்ப உடனே அடுத்தது வீட்டுக்குள்ளதான் நீ போய் இருக்கணுங்கிறது கவர்மெண்ட் எப்படி இன்சிஸ்ட் பண்ணும்? வெளியே வரவன அடி அதான முடியும். இது சமுதாயமான்னு கேட்கறேன். ஒரு போலீஸ்காரரு, ஒரு அரசாங்க ஊழியர் வெளியே ஒருத்தர் வந்து நடமாடினாருங்கிறதுக்காக அடிக்கிறதுங்கிறது நினைச்சு பார்த்துருப்போமா கனவுல நம்ம? அப்ப நடக்குதா இல்லையா? எதோடைய தாக்கம் இது? அஜிடேஷன். கொரோனா 1 மடங்கு கூட இன்னும் வரல, 9 மடங்கு இதோட பயங்கரமா வரப்போகுது பாருங்க. அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? கொரோனா பீரியட்ல கூட சத்தியத்தை கூட நம்ம வீடு தேடி சேர்த்துட்டு இருக்கு. உலக ஜனங்கள் கட்டுண்டவர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஒரு கட்டும் இல்லை. நம்ம எப்படி இருக்கிறோங்க? பயங்கர சந்தோஷம். சரி, மனுஷன் அப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பண்ணுவான்? நீங்களே சொல்லி பாருங்க. நல்லதையே யோசித்து அப்படித்தானே லாக்டவுன் பீரியட்ல வீட்டுக்குள்ள இருக்க வச்சா கொரோனால இருந்து காப்பாத்திடலாம். என்ன பண்ணுவான்? வீட்டுக்குள்ள எல்லாரையும் ஒன்று கவர்ன் பண்ணும். என்ன பண்ண? டிவி. ஸோ டிவி முன்னாடி போய் உட்காந்துக்கலாம். எழுதிருக்காங்க, அழகா எழுதிருக்காங்க. டிவி முன்னாடி உட்காந்து என்ன நல்லா கற்றுப்பா? நீங்க சொல்லுங்க பாருங்க. என்ன பண்ணுவான்? டிவி முன்னாடி முதல்ல எதை பார்க்கறப்பா? நியூஸ் என்ன சொல்லுவோம்? கொரோனா கொரோனா கொரோனா. சரி, இன்னைக்கு கொரோனா பரவாயில்ல விட்டுருங்க, அடுத்த நாளுக்கு வந்து அதை யூஸ் பண்ண அது இன்னைக்கு கொரோனா கொரோனா கொரோனா. அடுத்தது கொரோனா. அப்புறம் ஹெலிகாப்டர் போய் படம் எடுத்து காமிப்பாங்க. கொரோனா நாள் 10 பேர் தப்பி ஓட்டம் அப்படின்னு காமிச்சா அவனுக்கு என்ன ஆயிடுது? டெய்லி நியூஸ் காமிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அடுத்தது நேரம் எங்க போவான்? நம்ம போனதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. மனுஷன் எங்க போவான்? நேரம் சினிமா தியேட்டர் இருக்குல்ல, எங்க போவான்? சினிமா. பாருங்க என்ன அருமையா சாத்தான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஒரு காலம் வந்து சினிமா தியேட்டருக்கு வந்தா தான் சினிமாங்கிறத கட் பண்ணி விட்டான். வீட்டில் உட்காந்து சினிமா எல்லாம் பார்க்கலாமா? சினிமா பார்த்து மனுஷன் என்ன நல்லது கண்டுபிடிப்பான்? எப்படி இவனை கொலை செய்வது? கிளியரா அவனே பண்ணி காமிக்கிறாங்க. இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறான் அடுத்தது மனுஷன்? ஒண்ணு கிடையாது. ஸோ சமுதாயம் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? இப்ப சீர்கேடு அடைந்து போயிட்டு இருக்குது. ஸோ 3 விஷயத்தை பார்த்துட்டோம். அஜிடேஷன் 3 விஷயம் என்னென்ன? பொருளாதாரம், அடுத்தது அரசியல், அடுத்தது சமுதாயம். இன்னும் 1 பாக்கி இருக்கு, மதம். மதம் எப்படி இருக்கு? இப்ப சூப்பரா இருக்கு. மதம் எங்க இருக்கு? இப்ப தெரியல. மதம் எங்க இருக்கு தெரியல. ஆனா ஜனவரி 1ஆம் தேதி விட்டாங்க பாருங்க ஒரு பொய். யாரு? நம்ம ஆளுதான், வேற யாரும் இதுல குறைய சொல்ல முடியாது. நம்ம ஆளுங்க. புது வருட வாக்கு தத்த அற்புத பெருவிழா, விடுதலை பெருவிழா வந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த வருஷம் மீடியாஸ்ல கிளிகளின் கிளிக்கிறாங்க போட்டு, ஒரு தவறான வார்த்தையை போட்டு உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய போதக்கூடிய பேரை போட்டு எழுதிக்கிறாங்க கீழே. அவருடைய வீடியோ அவர் சொல்றாரு அந்த வீடியோல, இந்த வருஷம் மாதிரி எந்த ஒரு வருஷமும் கிறிஸ்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. உடனே ஜனங்கள் ஒரே கத்துங்க. இப்ப வந்துட்டு கேட்கறாங்க, இந்த வீடியோ நீ பார்த்து முதல்ல பதில் சொல்லு அப்படின்ட்டு. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. பாவம், தலைமறை வைக்கிறாங்க. எத்தனை வாக்கு தத்துவத்தை அள்ளி 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 விட்டாங்க. இந்த மதத்தை நம்பிதான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். எப்பேற்பட்ட பணக்காரங்க, கோடிக்கணக்கா சொத்து இருக்கிறவங்க கூட வந்து சர்ச்சில் மண்டி போட்டு அது உண்மைன்னு நினைச்சு யாரோ ஒருத்தர் பேசுற சத்தியம் இல்ல, மதுவை வாங்கி குடிச்சிட்டு, தவறான போதனை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு காசை போட்டு அதனாலதான் இவன் நல்லா இருக்கேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தான். இன்னைக்கு மனுஷனுக்கு தேவன் புரிய வச்சிருக்காரு. என்ன தெரியுமா? எல்லாரும் பேசுறது பொய். எல்லாரும் பேசுறது பொய். உண்மை சத்தியம் என்னைக்கு நிற்கும்? எப்படி தெரியுங்க சொல்லலாம்? இன்னைக்கு எல்லா சர்ச்சு லாக்டவுன். நமக்கு 120 சப்ஜெக்ட். ஒவ்வொரு நாளும் மனுஷன் சிறைப்பட்டிருக்கான். மனுஷன் சிறைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு சப்ஜெக்ட்.
எப்படி? இதெல்லாம் தேவனுடைய பரிபூர்ணமான கிருபை. இது தெரியாத ஜனங்கள் இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ட்டு. இது நடக்கும் சொல்லி தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாபிலோன்ல. நம்ம தானே சொன்னா வெளியே வான்ட்டு, வெளியே வராம போனவங்களுக்கு இப்போ உணர்த்தும், ஐயோ இதை நம்பி அந்த உண்மை செய்தி விட்டோன்ட்டு. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. டைம் முடிஞ்சது. 9, 10 உபத்திரவம் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் விளக்கு வெளிச்சம் உனக்கு என்ன ஆகாதுங்க, வராது. அப்படின்னு அர்த்தம், இனிமேல் உங்ககிட்ட வந்து சத்தியத்தை சொல்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. மணவாளனும் மணவாட்டியுமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. இனி உன்னிடத்தில் என்ன பண்ணப்படாது, கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே. உன்னுடைய வர்த்தகர்கள் அப்படின்னு அர்த்தம், உன்னை நம்பி வாழ்ந்தவங்க, உன்னை நம்பி ஆதரவளிச்சவங்க, இவங்க எல்லாம் பெரியோர்களா இருந்தார்களே. அந்த கடைசியில பாருங்களேன், உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. கரெக்டா பொறுத்தல அந்த வார்த்தை. அது என்ன வார்த்தை? அது உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் என்ன ஆயிட்டாங்க. ஒரு சூனியம் என்ன? முட்டை. உனக்கு முட்டை ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒண்ணுமே கிடையாது உன்னை ஜனங்க நம்பி என்ன ஆயிட்டாங்க, மோசம் போயிட்டாங்க. இப்ப ஜனங்கள் கேள்வி கேட்கறாங்க, இவ்வளவு போதகர்கள் இருக்காங்களே இன்னைக்கு, எத்தனை பேருக்கு வயிற்று வலியை சரி பண்ணாங்க, எத்தனை பேருக்கு கையை வர வச்சாங்களா இல்லையா, எத்தனை பேருக்கு காது கேட்க வச்சாங்க, ஏன் ஒரு போதகரால கூட, ஏன் வேண்டாம் எல்லா போதகரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி இயேசு கிறிஸ்துவிட்ட ஜெபம் பண்ணி சர்ச்சை திறக்க வைக்கலாம். கொரோனா வரட்ட வேண்டாம், அவங்க சர்ச்சை திறக்க வைக்கலாம்ல. இந்த கொஸ்டினை மனுஷன் கேட்டா இன்னைக்கு அத்தனை போதகருடைய பதில் என்ன? பதில் என்ன தெரியுங்களா? என்ன தெரியுமா? அப்படியே சூன்யங்கிறது அப்பதான் தெரியும், ரைட்? ஆனா தேவன் பாருங்க நமக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை கொடுத்திருக்காரு. இதெல்லாம் கிடைச்சிருக்கிறதுக்கு உண்மையாலுமே நமக்கு தேவனுடைய கிருபை கட்டாயமா தேவை. சர்ச்சஸ் க்ளோஸ்டு இல்லையா? சர்ச்சஸ் க்ளோஸ்டு. பெரிய பெரிய வல்லமையில இன்னைக்கு என்ன ஆகலைங்க, யூஸ் ஆகல. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுமா, 1/10 ஆஃப் உபத்திரவம் நடக்காம இருந்தா இன்னும் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? கொரோனா வந்திருந்தா 1/10 நடந்துச்சுல, எங்க பிரெஞ்சு படிச்சு. அப்ப என்னாச்சு பிரெஞ்சு படிச்சுல? 4 தூதர்கள் இவங்க கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஒருவேளை 4 தூதர் இவங்க கட்டுப்பாட்டுல இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? சர்ச்சை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லாம் இவங்க கண்ட்ரோல் இருக்குல்ல, சர்ச்சை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு மற்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க? க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ஜனங்களே வந்து சர்ச்சில் நல்லா ஒத்துவாங்க. அப்ப தெரிஞ்சிடும். ஸோ வெரி கிளியர், இன்னைக்கு இந்த மதத்தால மனுஷனுக்கு எந்த நன்மையும் கொடுக்க முடியவில்லை. ஜனவரி 1ஆம் தேதி இவங்க மட்டும் தான் வாழ்த்து சொன்னாங்களா? யார் யாரெல்லாம் ஜனவரி 1ஆம் தேதி ஆபீஸ் போனது? எல்லாரும் கை கொடுத்தாங்களா? ஆபீஸ்ல என்ன சொல்லி கை கொடுத்தாங்க? ஹாப்பி நியூ இயர். நீங்க என்ன திருப்பி சொன்னீங்க? உங்களுக்கு போய் பேசக்கூடாது. பேட் நியூ இயர் சொல்லணுமே, ஆனா பேட் நியூ இயர் தான் என்ன சொல்லி கை கொடுத்து போற வேலை? விஷ் யூ த சேம். இப்ப கொரோனா ஷேமா பாக்குது நம்மள. அப்படி கொடுத்துருந்தோம்னா புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுதா ஏன் தேவன் அதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்றாரு? ஏன் இந்த ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடாதுன்னு புரியுதாப்ப? இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், இப்படித்தான் புரிஞ்சுக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த வருஷம் இப்படி ஆகுன்னு யாரு கனவுல கூட நினைக்கல. இதனாலதான் தேவன் இப்ப கொரோனா வைரஸ் என்ன பண்ணிருக்காரு, விட்டுருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சேர்ந்து 9 மடங்கா இன்க்ரீஸ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக் என்ன வந்ததுன்னு பாத்தீங்கன்னா மகா உபத்திரவ காலம். இதனாலதான் கொரோனா வைரஸ் தேவன் விட்டாரா? இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்கு. என்ன ரீசன் இருக்கு? நெக்ஸ்ட் 2 கொடி பறக்குது. எந்தெந்த கொடி? ஒன்னு இந்தியா கொடி, இன்னொரு அமெரிக்கா கொடி. ஒன்னு இஸ்ரேல் கொடி, இன்னொன்னு அமெரிக்கா கொடி. இப்ப என்ன சொல்ல வரேன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. இங்க இருந்து புறப்பட்ட எல்லாரும் அங்க போ. எங்க இருந்து புறப்பட்டு எங்க போகணும்? அமெரிக்கால இருந்து புறப்பட்ட எல்லாரும் எங்க போகணும்? இப்ப இஸ்ரேலுக்கு. யாரு? யூதர்கள். இன்னைக்கு யூதர்கள் உலகத்துல எங்க அதிகமா இருக்காங்க? இன்னைக்கு உலகத்துல யூதர்கள் அதிகமா இருக்கிறது இஸ்ரேல். கேள்வி நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே யூதர்கள் அதிகமா இருக்கிறது இஸ்ரேல். அதுக்கு அடுத்தது எங்க அதிகமா இருக்குதுன்னா அமெரிக்கா. இப்ப என்ன ஆகுனது? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் நிறைவேறும்னா அத்தனை ஜாதிகளும் எங்க புறப்பட்டு போனிப்ப? சொந்த தேசம் இல்லையா? அங்கதான் ஆசீர்வதிக்கப்படுவாய். அங்க உன்னை வச்சுதான் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மூலமா ஆசீர்வாதம் வரப்போம். கரெக்டா? அப்படின்னு எல்லா யூதர்களும்
சொந்த தேசத்துக்கு புறப்பட்டு போகணும்னா இப்போ அதிகமாக எங்கேருந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், கொரோனா பாதிப்பு உலகத்திலேயே எந்த நாட்டில் ஆரம்பிச்சது? கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டில் ஆரம்பிச்சது? சைனா. இன்னும் நினச்சோம் சைனால தான் ஏதோ நடக்க போகுதுன்னு நினச்சோம் இல்லையா? அப்படியே பரவுச்சு, அப்படியே பரவுச்சு, அப்படியே பரவி அடுத்த நேரம் எங்கே போயிருக்கு? இப்போ எங்கே இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கு? ஏன்? ஏன்னா இந்த அமெரிக்கா தான் இப்போ கீழே போகணும், டவுன் ஆகணும். ஸோ அமெரிக்காவுடைய எக்கனாமி எல்லாம் டவுன் ஆனதான் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பகை வரும். அந்த பகையில் ஒருத்தர் மாற்றி மாற்றி குற்றம் சொல்லுவாங்க. அந்த குற்றம் சொல்றதுக்கு மத்தியில் சத்தம் போடாமல் யூதர்கள் அமெரிக்காவில் எங்கே போயிடுவாங்க? நேராக இஸ்ரேலுக்கு போவாங்க. வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். உன்னை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. மறப்பாங்க. யார் மறப்பாங்க? உன் நேசர். இப்போ அமெரிக்காவுக்கு யார் நேசர்? சாரி, இஸ்ரேலுக்கு யார் நேசர்? அமெரிக்கா. மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். ஏன் தெரியுமா தேட மாட்டாங்க? இப்ப தேடிட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக? உன் சப்போர்ட் அவங்களுக்கு வேணும். அவங்களுக்கே சப்போர்ட் இல்லாம போறப்போ உன் சப்போர்ட் அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க? தேவைப்படாது. அப்போ உன்னை என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க தேட மாட்டாங்க. திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும், அக்கிரமத்தின் நிமித்தமும், உன் பாவங்கள் வளர்த்து போனதின் நிமித்தமும், உன் பாவங்கள் வளர்த்து போவதன் நிமித்தமும், சத்துரு வெட்டும் வண்ணமாகவும், கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். நான் உன்னை என்ன பண்ண போறேன்? தண்டித்தேன். கண்டிப்பா அமெரிக்கால இருந்து கூடிய சீக்கிரம் ஒரு வனாந்தர பிரயாணத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எங்க இருந்து போன மாதிரி? எகிப்துல இருந்து போன மாதிரி இன்னொரு பெரிய பிரயாணத்தை கூடிய சீக்கிரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? அது ஃப்ளைட் விட்ட உடனே. அப்போ கண்டிப்பாக ஃப்ளைட் விடுவாங்க. ஃப்ளைட் நிற்காது, ஃப்ளைட் கண்டிப்பாக விடுவாங்க. விட்டோன்னு இந்த ஜனங்கள் அங்கே புறப்பட்டு போவாங்க. அப்படி போகும்போது புரிஞ்சுக்குவாங்க, இந்த உலக நாடுகள்லாம் நம்மளை ஆதரிச்சதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் அமெரிக்கா நம்மளை ஆதரிச்சதுக்கு காரணமே அவங்களுடைய சுயநலம் தான் புரிஞ்சுக்குவாங்க. வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சேவா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய வார சிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, வார சிங்கம் சின்ன சின்னதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி நாடுகள்லாம் உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்று நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா இங்கிருந்து போக மாட்டாங்க அமெரிக்கால இருந்து. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்னா, அமெரிக்கா இவங்க மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ மட்டுமா சும்மா வந்த, எங்களை நம்பி தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லும் போதுதான் தேவன் யாருங்கிற அருமை அவங்களுக்கு புரியும். அப்படி புரியும் போது எல்லா ஜனங்களும் எங்க போய் சேரணும்? ஒண்ணு எல்லா ஜனங்களும் போய் சேரணும், இல்லையா எல்லா ஜனங்களும் போய் சேரணும். ஆனா யார் எங்க இருக்கக்கூடாது? மற்ற நாடுகள் இருக்கக்கூடாது. இதுதான் தேவனுடைய திட்டம். புரிஞ்சவங்களுக்கு? சோ கொரோனா வைரஸ் தேவன் ஏன் விட்டார்? சிம்பிளா சொல்லி முடியுமாங்களா? சிம்பிளான்னு சொன்னா சிம்பிளா சொல்லி முடியும். அதெல்லாம் ஏதோ ஒரு சிம்பிளா சொல்லி போதும். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படணும். அடுத்தது நம்ம ரெடி ஆகணும். அப்புறம் நம்ம ரெடி ஆனாதான் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அந்த மகா உபத்திரவம் வரும். ஆனா அந்த மகா உபத்திரவத்துக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயாச்சு. இன்ஜின் ஸ்டார்டடு. எந்த இன்ஜின் முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ரெடியான வரைக்கும் ஸ்டாப் பண்ணிருக்கோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணதுல ஒரு அஜிடேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். எது? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இதுல வரக்கூடிய இந்த மிகப்பெரிய உபத்திரவம் இன்னைக்கு நம்ம கண் கூட இந்த கொரோனா மூலம் என்ன பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இப்ப நமக்கு இந்த சப்ஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன புரியுது? யாரை பத்தி புரியுது? அப்படியா கேள்வி கேட்கலாம். யாரை பத்தி புரியுது? யாரை பத்தி நல்லா தெரியுது அப்படின்னா வேற யாரும் கிடையாது, பிதாவாகிய தேவன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? அவ்வளவுதான். அவருடைய வல்லமை என்னங்கிறத செக் பண்றதுக்கு அவர் படைச்ச ஒவ்வொரு பொருட்களும் சொல்லும். அவருடைய வல்லமை என்னன்னு சொல்றதுக்கு, அவருடைய ஞானம் என்னன்னு சொல்றதுக்கு, அவருடைய நீதி என்னன்னு சொல்றதுக்கு, அவருடைய அன்பு என்னன்னு சொல்றதுக்கு அவர் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் சொல்லும். இப்ப கூட பாருங்க, தேவன் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை உலகத்துக்கு அனுமதிச்சிருக்காரு. எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து நல்லா யோசிங்க. யாருக்கு? நமக்கு தான். நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? இது வரைக்கும் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்கா? இல்ல யாராவது ஒரு சகோதரன் யோசிக்கலாம், எனக்கு வேலைக்கு போய் வருமானம் இல்லாம கஷ்டப்படுறோம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா சாப்பாடு கிடைக்கிறது டெய்லி நமக்கு கிடைக்கிறது. எந்த சாப்பாடு சொல்றேன்? இந்த சாப்பாடு கிடைச்சிருக்கா இல்லையா? இப்ப சொல்லுங்க, யாருக்கு நமக்கெல்லாம் கஷ்டம் இருக்கு?
சாப்பாடை வாங்கி சாப்பிடாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சாப்பாடு தேவன் போடுறப்ப வாங்கி சாப்பிட்றப்ப இல்லையா? இந்த சாப்பாடு உலகத்தில் யாருக்காவது கிடைச்சிருக்காது வரைக்கும். ஸோ இதில் தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய வல்லமை என்ன. வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 46:10. 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நல்லா அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். என்ன அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்? நல்லா உட்கார்ந்து ரிலாக்ஸா அப்படியே உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களை நான் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்க. ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் பூமியிலே அப்படின்னா என்னுடைய பிளான் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணிக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப கீழே இருக்கிற அவஸ்தை என்ன சொல்லுது நீங்களே சொல்லுங்க. ஏசாயா 21:2-7, ஏசாயா 2:11. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து. நரர் யாரது? மனுஷன். எவ்வளவு மேட்டிமையா இருந்தா இன்னைக்கு மேட்டிமையில என்ன போச்சு? மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். மனுஷனுடைய வீராப்பு என்ன தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் என்ன இருப்பாரு? இப்போ வந்து சொல்லுங்க யாரையாவது, நாங்கள் இனிமேல் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தால், இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் வீட்டில் உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பேங்க் எப்ப என்னன்னு பாருங்க. பேங்க்கு அக்கௌண்ட் இல்ல. அப்ப ஒண்ணுமே மனுஷனால வாய திறக்க முடியாது. பாருங்க எப்படி தேவன் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்தது ஏசாயா 2:11. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். தாழ்த்தப்படும். இனி பார்க்கிற பார்வையா பரிதாபமா தான் பார்க்கணும். அதான் தேவனுடைய திட்டம். நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரை அந்நாளில் உயர்ந்திருப்பார். சோ கம்ப்ளீட்டா மனுஷனை தேவன் என்ன நிலைமையில கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டாரு. அடுத்தது கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வர்றப்ப இந்த மாதிரி நோய்கள் என்ன ஆகுதுங்க? இருக்கவே போறதில்லை. அப்ப இந்த விஷயத்துல தேவன் ஏன் அனுமதிக்கிறார்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா அவருடைய திட்டத்துல இந்த ஒரு விஷயத்தினால அவர் செயல்படுத்தக்கூடிய விதங்கள் தான் இது. தவிர இதெல்லாம் வந்து நம்ம தேவன் மேல தேவையில்லாத எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கு காரணமா வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும், அவர் கரெக்டான நேரத்தில் எல்லாரும் செய்வாங்கிறதுக்கு இந்த கொரோனா கூட ஒரு எக்ஸாம். அதான் சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, 20 கோடி பேர் செத்து போயிருக்காங்க ஒரே நோயில. ஆனா 4 அமைப்பும் பாதிக்கப்படல. அப்ப கூட இப்ப 5 லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ இப்ப இங்க சாவு முக்கியம் இல்லை, தேவன் வேற ஏதோ ஒன்று செய்ய வர்றார், அதான் முக்கியம். அந்த வேற ஏதோ ஒன்று வேற ஒன்றும் இல்லைங்க, கூடிய சீக்கிரத்துல வரப்போற 9th ட்ரபிள் மகா உபத்திரவ காலத்துடைய ஆரம்பத்தை இப்ப ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ இந்த 4 விஷயமும் இன்னும் மோசமா போக போக என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம இன்னும் மோசமா போக போக என்ன புரிஞ்சுக்கலாம்? அழிவு சமீபம் புரிஞ்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம இன்னும் ஸ்பீடா ஓடும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? புரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நான்கு தூதர்களும் கொரோனா வைரஸும் தலைப்பே ஒரு வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கொரோனா வைரஸ் என்ன தாக்கத்தை கொடுத்துருக்கு, தேவன் அந்த திட்டத்தில் என்ன வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் வந்ததுனால உலகத்தில் அத்தனையுமே தடை. ஒரு பேங்க் போகிறனா தடை, ஒரு காலேஜ் போகிற தடை, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறனாலே அங்கேயும் உள்ள விட மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் சொந்தக்காட்டு போயிட்டு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்லி பாருங்க, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் யாரும் பார்க்க ரெடியாகவும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தடையில்லாமல் கொடுத்துருக்குன்னு ஒன்றுன்னா அது சத்தியம் மாத்திரம்தான். அப்போ இந்த சத்தியமே இன்னும் நம்ம தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கோம், எல்லாம் கொடுத்தே இருப்பாரு, அப்படியே அப்படியே நினச்சிட்டு இருந்தால் நம்ம ஏமாற்றிக்கு விரோதமாக தான் இருக்கும். அப்போது இது வரைக்கும் கேட்ட சத்தியத்தின்படி கற்றுக்கொண்டவைகளே நிலைத்திருந்ததை சத்தியம் சொல்லிக் கொடுக்குது. காலமினி செல்லாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு பிதாவாகி தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்தினாலும் தூது கொடுத்த ஒவ்வொரு சோதனை பார்த்தீங்கன்னா அநேக கல்வி கற்று வேத ஆராய்ஞ்சு நமக்கு தேவன் வெளிப்படுத்த சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் கொடுத்து வர்றாங்க. ஆகவே அன்பு கூர்ந்து இந்த ஒரு விஷயத்தை செவிப்பட்டு என்னன்னா, இணையதளத்தின் வாயிலாக தேவன் அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்டு தேவனுக்குள் சென்று சேர தேவன் கிருபை செய்வாராக. சத்தியத்தை வெளிப்படுத்திய பிதாவை தேவனுக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம துதிக்கும் சோத்திரங்களை எடுத்துக்கொள்வோம். தூது கொடுத்த அன்பு சோதருக்கும் சபின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய இறைவன் கீதத்தை அன்பு சோதர் வினோத் பாபு அவர்களும் நம்மளை ஏற்படுவார். இந்த நாளுக்குரிய இறைவன் இணைய கீதங்கள் ஜூலை 10 சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இதற்கான விளக்கம், கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார் என்று நாம் அறிந்திருப்பதால்
நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்துவிட வேண்டும். தற்காலத்திலே தோன்றுகிற உபத்திரவங்கள் சோதனைகளின் மத்தியிலே வாடாத மகிமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயமே நமக்கு ஊக்கமளிக்கிறதா இருக்கிறது. நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எல்லா அடக்கத்தோடும் கிறிஸ்துவுக்கே கீழ்ப்படிய கடவோம். ஏனெனில் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாகத்தான் மீட்படைந்தோம். பெற்றுக்கொண்ட மீட்பை பேணி பாதுகாத்து விசுவாசத்தின் மூலமாக நமக்கு என்ன நேரிட்டாலும் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய பலத்தை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அவர்களும் தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். தாழ்மையுள்ளவருக்கோ அவர்களுடைய சோதனைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் நிச்சயமாய் தருகிறார் என்பது ஆகும். இன்றைய நாளுக்கான இறைவனிகத்தை அன்பு சோதர் டைசன் அவர்கள் எடுப்பார்கள். அதற்கு முன்பதாக நம் அன்பு சோதர் ஜேம்ஸ் பாஸ் அவர்களும் சில அறிவிப்புகளை அறிவிப்பார்கள். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து பூமியின் மணமக்களாக எங்களை கண்ணோக்கி பார்க்கின்ற நித்தமும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற எங்கள் யாவே என்னும் திருநாமம் கொண்டுள்ள எங்கள் ஒன்றான பரமபிதாவே, உண்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவார்த்தினாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவமாய் கொடுத்துமைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, எங்களுடைய வாயில் நாட்களே 5 நாட்களே ஒரு நாளைக்கு குட்டி கொடுத்து அதிலும் உங்களுடைய மேலான சத்தியங்களை குறித்து ஆராய்வதற்கு இந்த நேரத்தையும் இந்த பொழுதும் எங்கள் கொடுத்துமைக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, எவ்வளவு காலம் செல்லும் என்பதை நாங்கள் அறியோம் தகப்பனே. தகப்பனே, நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிற வரையிலும் உண்மையின் குமாரையும் நாங்கள் அறியக்கூடிய அறிவிலும் தகப்பனே, மேலுமாக கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களையும் நீர்தாமே எங்களுக்கு அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டு வருவீர்கள் தகப்பனே. இவைகளையெல்லாம் கேட்ட நாங்கள் எங்களுடைய கிரியைகளெல்லாம் மாற்றிக்கொண்டு தகப்பனே, எங்களுடைய மீட்பு சமீபம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டு தகப்பனே, நாங்கள் இடதுவிடமோ வலதுவிடமோ சாய்ந்து விடாதபடிக்கு எப்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் வருகையில வந்து உம்முடைய நாமத்தை அவர் மயப்படுத்தினாரோ அதே போல நாங்களும் உம்முடைய ஊழிய வேலையிலே நாங்கள் மயப்படுத்த நீதமை கிருபைத்தனோடு ஜெயிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய கிரியைகளெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு தகப்பனே, சகோதர அன்பிலும் சகோதர ஐக்கியத்திலும் இன்னும் அதிகமாக நாங்கள் பலப்பட்டு தகப்பனே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையும் முதுக்குமாற நாங்கள் மறுதளித்து விடாதபடிக்கு நீதாமே எங்களை உம்முடைய பரிசுத்தாவை கொண்டு நீர்தாமே எங்களை காப்பாற்றி வழிநடத்த நம்ம கூட ஜெயிக்கணும் தகப்பனே. தகப்பனே, நீர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, கேட்டுக்கொண்டு நாங்களும் தகப்பனே எங்களுடைய கிரியையெல்லாம் மாற்றிக்கொண்டு இன்னும் அதிகமாக நல்ல ஒரு உமக்கேற்ற பிரியமான ஒரு வாழ்க்கையில வாழ நீதாமை கிருபை தரமுட ஜெயிக்கிறோம். இப்படி நாங்கள் கேட்டதும் கேட்க தரவேட்டதுமான சகலத நல்லிவுகளும் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய மேலான தயவுள்ள சித்தத்தின்படி தந்து வழிநடத்த வேண்டுமாய் இவை அனைத்தும் அன்பின் ரட்சகரும் ஆண்டவரும் குரும் போதமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டு கூறுவோம். ஜீவன் நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்து வரக்கூடிய சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு பயன்பெறும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் சத்தியத்தோடு இணைந்திருப்போம். மீண்டும் நாளை மாலை 7:15 அடுத்த ஒரு சத்தியத்தோடு நாம் சந்திப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.